இது 21 நாள் அற்புதங்கள் நவம்பர் மாத நிகழ்ச்சிங்க. இதுல முதல் நாள் வகுப்பு இன்னைக்கு இருக்கும். இது வந்து ஞான சஞ்சீவன குருகுலம் வழங்கும் 21 நாள் அற்புதங்கள் பயிற்சி. இது காலையில 4 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு நம்ம 21 நாள் தொடர்ந்து பயணிக்க போறோம். நம்ம வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் குளிச்சுட்டு வந்துட்டா நல்லது. அதே மாதிரி எல்லாரும் கேமராவை ஆன்ல வைங்க. கேமரால வந்து உங்க முகம் தெரியற மாதிரி நீங்க அதை செட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அண்ட் இங்க நம்ம கத்துக்கிற விஷயங்கள் வந்து வெளியில நீங்க புதிய நபர்களோட யாரோடையும் ஷேர் பண்ணாம இருங்க. அதே நேரத்துல யாருக்காவது நீங்க இந்த பயிற்சி பிடிச்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இன்னும் 2 டேஸ் கூட இதுல நீங்க ஆட்களை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல உங்க ரிலேஷனையோ நீங்க இதுல சேர்த்து விடலாம். 2 நாட்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற 21 நாள் அற்புதங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நவம்பர் மாதத்திற்கான பயிற்சி. இந்த பயிற்சி ஒவ்வொரு மாதமும் 21 நாள் நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்றது. சில பேர் வந்து ஏற்கனவே ஏதாவது கேள்விப்பட்டு இங்க வந்திருப்பீங்க. சில பேர் நீங்க ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல கிடைச்ச பெனிஃபிட்டினுடைய கண்டினியூஷனுக்காக நீங்க வந்திருப்பீங்க. சில பேரோட கட்டாயத்திற்காக வந்திருப்பீங்க. சில பேர் என்னதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பீங்க. நீங்க எப்படிப்பட்ட காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருந்தாலும் இது முழுக்க முழுக்க உங்கள் தாய் தந்தையருடைய ஆசீர்வாதத்தினால மட்டுமே இன்று இந்த நிகழ்வுல நீங்க பங்கேற்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறத நான் பதிவிட விரும்புறேன். இந்த நிகழ்ச்சி என்ன மாதிரியான ஒரு நிகழ்ச்சி? இது வந்து ஒரு சுய முன்னேற்றத்திற்கான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் நிகழ்ச்சியா? இல்லைங்க, அப்படிப்பட்ட நிகழ்ச்சி கிடையாது. இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சியா? ஏதோ பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, இதுல ஏதோ ஒரு ஆன்மீகம் இருக்குமா? அதுவும் கிடையாது. அப்ப இது வேற என்னதான் இருக்கும்? சுய முன்னேற்றமும் கிடையாது, ஆன்மீகமும் கிடையாது, வேற எதுவும் கிடையாதுன்னா என்னது? வெறும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், எனக்கு ஒரு அனுபவம் இருக்கும், இன்னொருவருக்கு இன்னொரு அனுபவம் இருக்கும். இந்த அனுபவங்களை கலெக்டிவா நாம பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்ப இந்த அனுபவங்களை நாம ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்? இந்த அனுபவங்களை நாம ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதற்கு சில காரணங்கள் இருக்கு. இப்போ நாம எல்லாருமே எதற்காக இந்த ஒரு இடத்துல கூட்டி இருக்கிறோம்? நம்ம ஏன் இந்த இடத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க? உங்க வீட்டுல எல்லாம், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா சுகமா தூங்கிட்டு இருக்கிறாங்க, கவலையே இல்லை. ஆனா நாம 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். வெளியே மழை கொட்டுது. நாம 4 மணிக்கு உட்கார்ந்து எதையோ ஒன்ன தேடிட்டு இருக்கிறோம். எதை தேடிட்டு இருக்கிறோம்? சில பேர் ஞானத்தை தேடிட்டு இருக்கிறாங்க, சில பேர் அருளை தேடிட்டு இருக்கிறாங்க, சில பேர் பொருளை தேடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 3 கேட்டகரியில நீங்களும் நானும் ஏதோ ஒரு கேட்டகரியில இருக்கணும். ஒண்ணு, ஞானத்தை தேடி பயணம் செய்து கொண்டு இருக்கணும். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு ஞானத்தை தேடி நம்ம ஓடிட்டு இருக்கோம். இல்லைன்னா சில பேர் அருள், ஆசீர்வாதம், அதை தேடி கொண்டு இருக்கு. இல்லைன்னா இன்னும் சில பேர் பொருள், எனக்கு வரக்கூடிய சம்பளம் பத்தலைங்க, நான் சம்பாதிக்கிற பொருள் பத்தலை, அது எனக்கு இன்னும் நான் அதிகமாக சம்பாதிக்க வேண்டியது இருக்கு, நிறைய பணம் சேர்த்த வேண்டியது இருக்கு, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் நாம இங்க கூடியிருக்கோம். அப்ப நீங்க அருளை தேடி வந்தாலும் சரி, பொருளை தேடி வந்தாலும் சரி, நீங்கள் ஞானத்தை தேடி வந்தாலும் சரி, இது மூன்றுத்திற்கான அனுபவம் விளக்கமாக நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த 21 நாள் அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது ஏன் 21 நாள் நடத்தணும்? 3 நாள் நடத்தலாம்ல, ஒரே ஒரு நாள் நடத்தலாம்ல, இல்ல 25 நாள் நடத்தலாம்ல. இது குறிப்பா ஏன் நம்ம 21 நாள் நடத்தணும் அப்படின்னா, இதுல பெரிய சாரகமா, அதாவது பெரிய தாரக மந்திரம் அப்படின்னாலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 21 days ஒரு கண்டினியூஸ் பிராக்டிஸ் இருந்ததுன்னா நமக்கு அது பரிச்சயமாகும், பழக்கமாகுங்கிற ஒரே ஒரு காரணம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அது ஒரு 21 நாட்கள் தொடர்ச்சியாக நமக்கு செய்தா ஒரு பயிற்சியாக மாறும் அப்படிங்கிறது தான். ஆனா உளவியல் சார்ந்த சர்வே இன்னைக்கு லேட்டஸ்டா என்ன சொல்லுதுன்னா, அது 21 நாள்ல பழக்கமாக மாட்டேங்குதான் ஒரு மனிதருக்கு. குறைஞ்சபட்சம் 60 நாட்கள் செஞ்சாதான் பழக்கமாகுதுன்னு லேட்டஸ்டா ஒரு சர்வே சொல்லுது. உளவியல் சார்ந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா,
முதல்ல எல்லாம் தான் 21 நாளா இருந்தது. இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 60 நாட்கள் நாம் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. பட் நாம அதுக்குள்ள போக வேண்டாம். இந்த 21 நாட்களாக வைத்தது வந்து பரிச்சயம் ஆகணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இது நீங்க இந்த பிரபஞ்ச சுழற்சின்னு ஒண்ணு இருக்குது, இயற்கை சுழற்சின்னு ஒண்ணு இருக்குது. அந்த இயற்கை சுழற்சியில இந்த 21 நாட்கள்ல சில மாற்ற நிலைகள் ஏற்படுகின்றது. அது இந்த கிரக நிலைகளிலும் சரி, நம்ம உடம்புகளிலும் சரி, அதை பத்தி நீங்க டீட்டெயில்டா நீங்க வகுப்புல உள்ள போக 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 நாம சில விஷயங்களை கத்துக்குவோம். அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, சுயமாவே நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த காரணம் புரியும், இந்த 21 நாள் அப்படிங்கிற நிகழ்வு நமக்கு ஏன் நடக்குது. சரி, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம எல்லாருமே ஒரே ஒரு நோக்கத்தை திருப்பி 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 நாம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது என்ன ஒரு நோக்கம் அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நோக்கம் தான் பிரதானமா. அந்த ஒரு நோக்கத்தை திருப்பி 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 நம்ம அதைவே தேடிட்டு இருக்கோம். அதே ஒரே ஒரு நோக்கம் தான். என்னன்னு யாருனாலையாவது சிந்திச்சு பார்க்க முடியுதுங்களா? என்ன நோக்கமா இருக்கும்? நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரே ஒரு நோக்கம் தான். அந்த நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய விருப்பம். விருப்பம் தான் நோக்கமாக வச்சுக்கிட்டு ஓடிட்டு. அந்த விருப்பம் பணம் சார்ந்து இருக்கலாம், அந்த விருப்பம் பொருள் சார்ந்து இருக்கலாம், அந்த விருப்பம் இன்னொரு உறவுகள் சார்ந்து இருக்கலாம், அந்த விருப்பம் இன்னொன்னு எனக்கு தேவையான விஷயங்களை சேர்த்தி வைப்பதை சார்ந்து இருக்கலாம். அப்ப இந்த விருப்பம்ங்கிறத தான் நம்ம நோக்கமா நினைச்சிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நாளா. நம்ம நோக்கம் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்? நமக்கு இருக்கிற விருப்பத்தை தான் நம்ம நோக்கம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இயற்கையினுடைய நியதின்னு ஒண்ணு இருக்குங்க, ராடிக்கல் அடாப்டபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதுக்கு பேரு தீவிரமாக ஒத்து போகும் தன்மை அப்படின்னு தமிழ்ல பொருள். ராடிக்கல் அடாப்டபிலிட்டிங்கிறது ஆங்கிலத்துல, தீவிரமாக ஒத்து போகும் தன்மை என்பது தமிழ்ல. அப்போ தீவிரமாக ஒத்து போகும் தன்மைன்னா நம்ம யாரு கூட ஒத்து போகணும்? வாழ்க்கை துணையோட ஒத்து போகணுமா? தாய் தந்தையரோட ஒத்து போகணுமா? சகோதர சகோதரிகளோட ஒத்து போகணுமா? இல்லைங்க, உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குதுங்க, அதோட ஒத்து போகும். எப்படி? நமக்குள்ள ஒண்ணு இருக்குது, நாம அதோட ஒத்து போறது இல்லை. இவ்வளவு நாளா இது வேறையா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது, நாம வேறையா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த விருப்பம் நோக்கம்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். விருப்பம் வேறு, நோக்கம் வேறு. அப்ப நோக்கத்துக்காக நாம எப்ப செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, அந்த நோக்கத்தை நோக்கி நாம எப்ப சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த நோக்கத்தை நோக்கி நாம எப்ப நகர ஆரம்பிக்கிறோமோ, அப்போ உங்களுக்கு பொருள், பணம், பேர் எல்லாமே ரொம்ப எளிமையாக வந்து சேருங்கிறது தான் யதார்த்தத்தின் உண்மை. அப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு பேர் சம்பாதிக்க வேண்டியதில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு பொருள் சேர்த்த வேண்டியதில்லை. நோக்கம் சரியாக இருப்பின், அந்த நோக்கத்தை சரியாக வைத்துக்கொண்டு நீங்கள் செயல் செய்வீர்களே ஆனால் இது அத்தனையும் நம்மை தேடி வரும். ஏன்னா இயற்கையினுடைய படைப்பே அப்படித்தான். அதைத்தான் ராடிக்கல் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன வேலை செஞ்சோன்னே தெரியாம பிஸியா இருக்கிறோம். நீங்க சாயங்காலம் உட்காந்து என்னென்னலாம் வேலை செஞ்சோன்னு நீங்க எழுத சொன்னா நம்மளால எழுத முடியாது. ரொம்ப சீக்கிரம் எழுத முடியும், பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா பயங்கர பிஸியா இருந்திருக்கும். என்ன வேலை செஞ்சோன்னு நமக்கே எழுதணும்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் யோசிச்சு எழுது. அப்போ இந்த நோக்கத்தை விட்டு நம்ம விலகி இருக்கிறதுனால, இந்த விருப்பத்தை மட்டுமே நாம நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால, நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளை நாம எதை நோக்கி பயணிக்கிறோங்கிற கிளாரிட்டி இல்லாம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், கிளாரிட்டி இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப எப்ப நம்மளுடைய பாதையில், நம்மளுடைய செயலில் கிளாரிட்டி வருதோ, எப்ப நம்மளுடைய சிந்தனையில் தெளிவு வருதோ, எப்ப நம்மளுடைய செயலில் தெளிவு வருதோ, எப்ப நம்மளுடைய வார்த்தையில் தெளிவு வருதோ, அப்போ உங்களுடைய நோக்கத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பது ரொம்ப ரொம்ப எளிது. அப்ப அந்த நோக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நோக்கம் இன்னும் உங்க பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. அப்ப பிறப்பின் நோக்கம்னு ஒண்ணு இருக்குது. அந்த பிறப்பின் நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பிறப்பின் நோக்கத்தை நீங்க வாழ்வியல் முறையாக பயிற்சி கொண்டு வரணும். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த விஷயத்துல நாங்க 21 நாள் என்ன சொல்லி கொடுக்க போறோம்னா, நாம எதற்காக பிறந்திருக்கிறோம், இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன, இந்த பிறப்பின் நோக்கத்தை நாம் எவ்வாறு
நடைமுறைக்கு கொண்டு வருவது, நம்மளுடைய செயலுக்கு எப்படி கொண்டு வரும். அப்ப அந்த பிறப்பின் நோக்கத்தை நீங்க செயலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற தொழில் தானாக வியாபாரம் பெருகும், தானாக பொருள் சேரும், தானாக உங்களுக்கு புகழ் சேரும், எல்லாமே சேரும். இப்ப எப்ப நீங்க இந்த பிறப்பின் நோக்கத்தை விட்டு விலகி நிக்கிறீங்களோ, எப்ப இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அப்ப நம்ம எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு வேலை செஞ்சாலும் நமக்கான ஒரு விஷயம் வரமாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. அருளும் பொருளும் கிடைப்பதில்லை. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ நம்ம யார் அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்றோம்? நாம் இந்த உடல்னு சொல்றோம், இல்லைன்னா நம்மளுடைய பேர் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா நம்ம இன்னாருக்கு உறவினர்னு சொல்றோம், இன்னாருக்கு மகன், இன்னாருக்கு கணவன், இன்னாருக்கு மனைவி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நாம நினைக்கிற இந்த உடல்னு சொல்றோம் இல்லைங்களா, நாம இந்த உடல் கிடையாது. நாம இந்த மனம்னு சொல்றோம் பாருங்க, எண்ணங்கள்னு சொல்றோம் பாருங்க, நாம இந்த எண்ணங்களும் கிடையாது. அப்ப இதையெல்லாம் கடந்த ஒன்று. அதாவது யூ ஆர் நாட் as you think that you are the body or you are the mind அப்படின்னு ஒன்று. நாம் நினைப்பது போன்று இந்த உடல் தான் நாம்னு நினைக்கிறோம் கிடையாது, இந்த மனம் தான் நாம்னு கிடைக்கிறோம் கிடையாது. இது இரண்டையும் கடந்த ஒன்று. என்னது? இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க நெருப்பு பாக்குறீங்க, நெருப்பு எரியுது, நெருப்பு நீங்க கையில பிடிக்க முடியுமா? முடியாது. தண்ணி பாக்குறீங்க, தண்ணியை போய் நீங்க கையில எடுக்கிறீங்க, தண்ணியை கையில ஹோல்ட் பண்ண முடியுதா? முடியல. காத்து பாக்குறீங்க, காத்த போய் நீங்க கையில பிடிக்க முடியுதா? இல்ல. இந்த பஞ்சபூத தத்துவத்துல இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்லக்கூடிய அத்தனை தன்மையும் பொருள் தன்மையில் இல்ல, பொருளற்ற தன்மையில் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியும். இது எதுவுமே பொருள் தன்மையில் இல்லை, பொருளற்ற தன்மையில் இருக்கு. ஆனா நாம மட்டும்தான் இந்த உடல் என்னோடது, இந்த உடல் தான் நானு, இந்த உயிர் என்னுடையது, இந்த உயிர் தான் நானுன்னு பொருள் தன்மையில புடிச்சுட்டு. அப்போ நாம் ஆப்வியஸ்லி இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்ப நீங்க இயற்கையோடு ஒத்து போய் பொருளற்ற தன்மையில் சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப நீங்க அந்த பொருளற்ற தன்மையில் சிந்தித்து, அதாவது உங்களுடைய எண்ணம், சொல், செயல் இது மூணும் நேர்கோட்டுல இருந்து பொருளற்ற தன்மையில் நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கும் போது உங்க பிறப்பின் நோக்கம் வெளிப்படும். சிம்பிள். அப்ப நம்ம வாழ்க்கைய பொருளற்ற தன்மையில் இருக்கிறோமா, பொருளற்ற தன்மையில் வாழ்கிறோமா, பொருளற்ற தன்மையில் சிந்திக்கிறோம். அப்ப இதுக்கு ஒரு 3 உதாரணம் சொல்றேன். ஒண்ணு, நம்ம வாழ்க்கைய வாழ்றோமா, வாழ்வுக்காக வாழ்றோமா, வாழ்நாளுக்காக வாழ்றோம். வாழ்க்கைக்காக வாழ்றோமா, வாழ்வுக்காக வாழ்றோமா, வாழ்நாளுக்காக வாழ்றோம். இது என்னதுங்க? 3 ஒண்ணுதானே. வாழ்க்கைனாலும் ஒண்ணுதானே, வாழ்வுனாலும் ஒண்ணுதானே, வாழ்நாள்னாலும் ஒண்ணுதானே. இதோடைய விளக்கம் ரொம்ப டீட்டெயில்டான விளக்கம். இதை நீங்க 21 நாள்ல புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் நாம் வாழுகின்ற வாழ்க்கை வேறு, வாழ்வுக்காக வாழ்றது வேறு, வாழ்நாளுக்காக வாழ்றது வேறு. இப்ப நீங்க வாழ்க்கைன்னு சொல்லும்போது அது கடந்த காலத்தை பெரும்பான்மையாக குறிக்கணும். வாழ்வுன்னு சொல்லும் பொழுது எதிர்காலத்தை பெரும்பான்மையாக குறிக்கணும். வாழ்நாள்னு சொல்லும் போது நிகழ்காலத்தை பெரும்பான்மையாக குறிக்கிறது. இப்ப சொல்லுங்க, நீங்க வாழ்க்கைக்காக வாழணுமா, வாழ்வுக்காக வாழணுமா, வாழ்நாளுக்காக வாழணுமா அப்படின்னு கேட்டா எது நிதர்சனமான உண்மைன்னா வாழ்நாளுக்காக வாழ வேண்டும், நிகழ்காலத்திற்காக வாழ வேண்டும். நிகழ்காலத்துல வாழும் பொழுது வாழ்க்கையில, அதாவது கடந்த காலத்துல கிடைச்ச அனுபவங்களை வைத்து வாழ்வுன்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்துல நீங்க செய்யக்கூடிய செயலை மனதை வைத்து வாழ்நாள்னு சொல்லக்கூடிய நிகழ்காலத்துல நீங்க சிந்தித்து செயல்படும் பொழுது உங்களுடைய எண்ணம், சொல், செயல் இது மூணும் நேர்கோட்டுல இருக்கும் அப்படிங்கிறது பிரதானமான உண்மை. அப்போ இது ஒரு 5 லேயரா இருக்கு. இது என்ன 5 லேயரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். ஒரு பேப்பர் பேனா இருந்ததுன்னா இதை எழுதிக்கங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். இதுதான் ஒட்டுமொத்த சாராம்சமே. அதனால இதை குறிப்பெடுத்துக்க.
அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு ஒரு 5 லேயர் இருக்கு. கோஷம் அப்படின்னா பாடி. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அப்போ இது 5 லேயர் ஆஃப் பாடியா இருக்கு. இத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். இந்த 5 லேயர் ஆஃப் பாடி என்ன, இந்த 5 லேயர் ஆஃப் பாடியை நாம எவ்வாறு வகுத்து நாம உணர போறோம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இது மெய்ஞானத்தின் அடிப்படையில நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் சொன்னேன். கொஞ்சம் இது விஞ்ஞானம் என்ன சொல்லுது, அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது. ஏன்னா மெய்ஞானத்தை மட்டுமே நீங்க காதுல கேட்டோ, மெய்ஞானத்தை மட்டுமே நீங்க கண்ணுல பார்த்தோ ஒரு விஷயத்த நீங்க நடைமுறைப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கடினம். இது கொஞ்சம் விஞ்ஞானமாவும் அறிவியல் சார்ந்து நாம இந்த விஷயங்களை பார்க்கணும். இப்ப இந்த அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு சொல்றது இது எல்லாமே கோஷம்ங்கிறது பாடி. இந்த அன்னமயம் மனோமயம் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு லெவலும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் மெமரி, பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெவல் ஆஃப் மெமரி. அதுதான், அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப இந்த அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்க கிரிக் வாட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருவர் இந்த டிஎன்ஏவை பத்தி கண்டுபிடிச்சதை நீங்க உங்க எல்லாருமே நீங்க புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. 8வது படிக்கும் போதுல இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு ஒண்ணு இருக்கு, அதை 2 விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப ஆழமா அதை பார்த்துருக்கோம். அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல சில பதிவுகள் இருக்குங்கிறதும் நீங்க படிச்சிருக்கீங்க. இட் ஹாஸ் சம் மெமரி. அந்த ஜீன்ல ஒரு மெமரி இருக்குது அப்படிங்கிறது நீங்க படிச்சிருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க அறிமுக நிகழ்ச்சி, இந்த 21 நாள் அற்புதங்களுடைய அறிமுக நிகழ்ச்சி நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல நான் சில விஷயங்களை குறிப்பிட்டிருப்பேன். அதை நான் மீண்டும் இங்கு குறிப்பிட விரும்புறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஞானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அப்படின்னு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் இருக்கிறார். டாக்டர் ப்ரூஸ், BRUCE LIPTON, ப்ரூஸ் லிப்டன் அப்படின்னு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் இருக்கு. அவர் குறிப்பிடுகின்ற ஆராய்ச்சியில பல்வேறு விதமான ஆலோசனைகள், பல்வேறு விதமான கருத்துகள் முன்வைக்கப்பட்டது. அதுல அவர் செஞ்ச அந்த ஆராய்ச்சியை நாம தமிழ்ல எடுத்து நான் இண்டிபெண்டா நான் செய்ததனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஞான சஞ்சீவன குருகுலத்துடைய பயிற்சி முறைகள். அப்போ அது அவர்கிட்ட அந்த அறிவியல் ரீதியாக நான் செய்த ஆராய்ச்சி, என்னுடைய குருமார்களிடம் நான் கற்றுக்கொண்ட பயிற்சி, என்னுடைய அனுபவங்கள், இது 3ம் கலந்துதான் இப்போ இந்த 21 நாள் அற்புதங்கள்ல நான் உங்களுக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்துறேன். அப்போ அதுல பேசிக்கலா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல சில பதிவுகள் இருக்கு. இந்த பதிவுகள் எங்கிருந்து வருதுன்னா, பேரண்ட்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தந்தையரிடம் இருந்து தான் ஒரு கருவுக்கு வருது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கரு உருவாகுது. இந்த கரு உருவாகி 10 மாசம் கழிச்சு பிண்டமாக வளருது, பிறக்குது, குழந்தை பிறக்குது, தாய் வயிற்றுல இருந்து பிறக்குது. இந்த கரு உருவான 3வது மாசத்துல இருந்து நம்ம ஸ்கேன் பண்றோம். 3 மாசத்துல ஸ்கேன் பண்றோம், 5 மாசத்துல ஸ்கேன் பண்றோம், 7 மாசத்துல ஸ்கேன் பண்றோம், 9 மாசத்துல ஸ்கேன் பண்றோம். 9வது மாசம் ரிப்பீட்டடா ஸ்கேன் பண்றோம், அதை விட்டுறலாம். அந்த 3வது மாசம் தான் இந்த கருவினுடைய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துறதுக்காக ஸ்கேன் பண்றாங்க. கரு எந்த தேதியில டெலிவரி ஆகும், கருவினுடைய ஆயுட்காலம் எப்படி இருக்குது, பல்ஸ் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் 3வது மாசம் உறுதிப்படுத்துறாங்க. இந்த 3வது மாசம் வெறும் லிக்விடா இருக்கக்கூடிய கருவுல எங்கிருந்து இதய துடிப்பு கேட்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம யாருக்குமே விடை இல்லை. இந்த கருவுக்கு கண் எப்படி வளருது, மூக்கு எப்படி வளருது, காது எப்படி வளருதுன்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கும் விடை இல்லை, சரியான விடை இல்லை. அப்போ தாய் சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து இந்த கரு வளருதுன்னு சொன்னா இல்லைங்க, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு சாப்பாடே சாப்பிடாம உயிரோட வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்கு. அப்போ உணவை கடந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற ஏதோ ஒண்ணு நாம பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் நான் சொன்னேன், தீய கண்ணில் பார்க்கலாம், தீய பிடிக்க முடியல, தண்ணிய கண்ணில் பார்க்கலாம், தண்ணியை கையில பிடிக்க முடியல. அந்த மாதிரி இந்த உயிரை நீங்க பார்க்கலாம், உடல் அசைவதை நீங்க பார்க்கலாம், ஆனா உயிரை கையில பிடிக்க முடியாது. அப்ப இது
இயற்கையோடு ஒத்திசைந்த ஒன்று, இயற்கையோடு ஒத்திசைந்து ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல பேரண்ட்ஸ்னுடைய ட்ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாய் தந்தையரிடமிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த மெமரி, அதுக்கு பேரு ஜெனட்டிக் மெமரி பேர். தேர் ஆர் செவரல் மெமரிஸ். ஜெனட்டிக் மெமரி, கார்மிக் மெமரி, எவல்யூஷனரி மெமரி அப்படின்னு ஒரு டிஃபரெண்ட் மெமரி இருக்கு. ஜெனட்டிக் மெமரி, கார்மிக் மெமரி, எவல்யூஷனரி மெமரி. இந்த ஜெனட்டிக் மெமரின்னு சொல்லக்கூடியது தாய் தந்தையரிடமிருந்து அப்படியே குழந்தைக்கு பதிவாகும். அந்த பதிவுகளினுடைய வெளிப்பாடுதான் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும். அப்போ இங்க அத்தனையுமே ஏற்கனவே இருக்கின்ற அந்த பதிவுகள் தான் இங்க வந்து இந்த பதிவுகள் தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. இப்ப நான் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, நாம விருப்பத்தை தான் நோக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, நீங்க கலெக்டர் ஆகணும்னு சொன்னாலும் சரி, கார் வாங்கணும்னு சொன்னாலும் சரி, BMW கார் வாங்கணும்னு சொன்னாலும் சரி, பிசினஸ் நான் இப்படி பண்ணணும்னு சொன்னாலும் சரி, எது பண்ணாலும் உங்களுடைய தாய் தந்தையரிடமிருந்து அது வந்து 7+7 14 தலைமுறைகளாக உங்களுடைய முன்னோர்கள் இருந்து வந்த அந்த ஜீன்ல வந்த அந்த மெமரி தான் விருப்பமாக வெளிப்படுகிறது. அந்த விருப்பத்தை தான் நீங்க நோக்கமாக வைத்துக் கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப புரியுதுங்களா? அப்ப நம்ம எதை நோக்கமா வச்சுட்டு முன்னெடுத்துட்டு இருக்கிறோம்? ஏற்கனவே எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து ஜீன்ல இருந்து வந்த ஒரு மெமரி. அந்த மெமரியில சில சிந்தனைகள் வெளிப்படுது, சில தாட் ப்ராசஸ் வெளிப்படுது. அந்த தாட்டை தான் நான் விருப்பமா வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கையில முயற்சி பண்ணேன். அப்ப நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி, உறவுகள்ல நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி, பொருளை சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும், இது எல்லாமே என்னுடைய முன்னோர்களிடமிருந்து வந்த அந்த தாட்டை நானும் எடுத்துக்கிட்டு மேலோங்கி கொண்டிருக்கிறேன். இந்த தெளிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் கர்ம வினையிலிருந்து விலகி நிற்க முடியும். உங்களுக்கு எந்த வியாதி, பரம்பரை வியாதி இருந்தாலும் சரி, எந்த குறைபாடு இருந்தாலும் சரி, எந்த விஷயம் இருந்தாலும் சரி, அதுல இருந்து நீங்கள் சிந்தனையை நீங்கள் மேலோங்கி இந்த வினைப்பதிவிலிருந்து விலகி நிற்க முடியும். இப்ப புரியுதுங்களா? இந்த செய்தி நீங்க காதுல கேட்கறதுக்கே உங்கள் தாய் தந்தையரோட ஆசீர்வாதம் வேணும். உங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருந்தா தான் இந்த செய்தியை நீங்க காதுல கேட்க. அப்ப இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு கடன்ல இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நீங்க தொழில என்ன முன்னேற்றம் இல்லாம இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் சமுதாயத்துல நம்ம எவ்வளவு கேவலப்பட்டிருந்தாலும் சரி, அவமானப்பட்டிருந்தாலும் சரி, இனி அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆரோக்கியம் மேம்படும், உறவுகள் சுமூகமாகும், தொழில் மேம்படும், பொருளாதாரம் மேம்படும், சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரும் மரியாதையும் வரும். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இதெல்லாம் யாரு நினைச்சா முடியும்? நாம நினைச்சா மட்டும்தான் முடியும். இன்னொருத்தர் உதவி செய்தோ, இன்னொருத்தர் நம்ம கூட நின்னோ இது நடக்காது. நாம உணர்ந்து நாம அதை செயல்ல செய்தால் மட்டும்தான் காரியம் சித்தியாகும். அப்போ நீங்க ஜெயிக்கணும்னா யார் உழைக்கணும்? நீங்க தான் உழைக்கணும். நீங்க ஆரோக்கியம் ஆகணும்னா யாருக்கு தெளிவு வேணும்? உங்களுக்கு தான் தெளிவு வேணும். நீங்க பணம் சம்பாதிக்கணும்னா யாருக்கு சிந்தனை மேம்படணும்? உங்களுக்கு தான் சிந்தனை மேம்படணும். அப்போ இந்த வகுப்பு அட்டன் பண்ணினாலே எல்லாம் சரியாயிரும்னு உங்களை யாராவது இங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா அது அவங்களுடைய அன்பின் வெளிப்பாடு. இந்த வகுப்பு அட்டன் பண்ணாலே சரியாகாது. இந்த வகுப்பு அட்டன் பண்ணி செயல் செஞ்சாதான் சரியாகும். எப்படி? இந்த வகுப்புல நீங்க கேட்கறது, உணர்ந்தது, பார்த்தது, பேசுனது எல்லாத்தையும் செயலா செஞ்சாதான் நீங்க வாழ்க்கையில மேம்படலாமே தவிர, நீ 21 நாள் அட்டன் பண்ணி பாரு எல்லாம் மாறிடும் சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய அனுபவம். ஏன்னா அவங்க செயல் செஞ்சிருப்பாங்க. எப்படிங்க? அவங்க செயல் செஞ்சிருப்பாங்க. அவங்க செயல் செஞ்சதுனால கிடைச்சிருக்கும். அதை நீங்களும் செயலா செய்தால் மட்டும்தான் உங்க நிலை மாறுமே தவிர, வெறும் 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து உட்கார்ந்தா மட்டும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அப்போ உங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை இருக்குதா? பண பிரச்சனை இருக்குதா? ஆரோக்கிய பிரச்சனை இருக்குதா? உறவுகள்ல பிரச்சனை இருக்குதா? தொழில்ல பிரச்சனை இருக்குதா? சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் இல்லையா? கவலையப்படாத. இந்த 5 பிரச்சனை இந்த 21 நாள்ல அடிச்சு துவம்சம் பண்ணி தூக்கி சாப்பிடுவோம். எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். கடன் பிரச்சனையை சால்வ் பண்ண போறோம், உறவுகள் பிரச்சனையை சால்வ் பண்ண போறோம், தொழில் பிரச்சனையை சால்வ் பண்ண போறோம்,
ஆரோக்கிய பிரச்சனையை சால்வ் பண்ண போறோம், சமுதாயத்துல எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ண போறோம். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுங்க. இல்லைங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை, இந்த 5 பிரச்சனையில நீங்க சொன்ன கேட்டகரியில ஒண்ணு வரல, எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு, தயவு செஞ்சு கொடுங்க, என் டேபிளுக்கு கொடுங்க, நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். இதுவரை நம்ம குழப்பத்தோட இருந்தோம்னா அது வேற, இனிமேல் நம்ம குழப்பத்தோட இருக்கக்கூடாது. இதுவரை நம்ம வாழ்க்கை சரியா இல்லைன்னா அது வேற, இனிமேல் நம்ம வாழ்க்கை சரியா இல்லாம போகக்கூடாது. இதுவரைக்கும் நமக்கு நிம்மதி இல்லைன்னா அது வேற, இனிமேல் நமக்கு நிம்மதி இல்லாம போகக்கூடாது. ஏன்? நாம செயல் செஞ்சா எல்லாம் நடக்கும்னு இங்க நம்ம அனுபவிச்சுட்டோம், அதை ப்ரூவ் பண்ணணும்ல, தட் ஹாஸ் டு பி ப்ரூவ்ட் இல்ல. அப்போ இங்கு நாம் சந்திக்கின்ற வலியோ வேதனையோ இன்னொருவர் கொடுப்பது அல்ல, நாம் உருவாக்கி கொண்டது. இங்கு கிடைக்கின்ற பலன்கள் இன்னொருவர் கொடுத்ததல்ல, நாம் அதை செயல்படுத்தி கொண்டது. நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, நீங்க அதற்கு உழைச்சு, நீங்க அதுக்கு அர்ப்பணித்ததனுடைய காரணம் தானே இந்த வெளிப்பாடு. அப்ப இது முழுமையா உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுங்க? ஃபர்ஸ்ட் 21 நாள் ஆப்சண்ட் ஆகாம வரணும். நாங்க அட்டெண்டன்ஸ் எடுப்போம், ஆப்சண்ட் ஆகாம வரணும். சார் அப்ப ஆப்சண்ட் ஆகக்கூடாதுன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீவ் போட்டுக்கலாம். லீவ் போடாம வந்தீங்கன்னா நல்லது. முழுக்க 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 நாங்க ஏன் இந்த லைவ் கிளாஸுக்கு 1999 ரெக்கார்டிங் கிளாஸுக்கு 3000 வச்சிருக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்கா? இல்ல அட்லீஸ்ட் அப்படி ஃபீஸ ஜாஸ்தியா வச்சாவது நீங்க லைவ் கிளாஸுக்கு வந்துருவீங்களா அப்படின்னு தான் ஒரு ஆதங்கம் தான். இல்லைன்னா நம்மால் என்ன பண்ணுவோம், அதான் 3000 ரூபாய் கட்டினா ரெக்கார்டிங் கிடைக்குது, அதனால 3000 ரூபாய் கட்டிட்டு அவரு சாவகாசமா 6 மணிக்கு எந்திரிப்பாரு. வேண்டாங்க, ஒரு 21 நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க, நமக்கு என்ன கிடைக்குது? 3 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க, நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு 3.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா 21 நாளைக்கு 3.5 மணி நேரம் என்ன ஆச்சு? கணக்கு போட்டு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தானே. அந்த ஒரு நாளைக்கு கிடைக்கிற 3.5 மணி நேரம் உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு தெளிவு கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய மாற்றமா இருக்கும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? நமக்கு தெளிவு. ஒரு விஷயத்த, ஒரு ப்ராப்ளத்தை எனக்கு ஒரு மாதிரி சொல்யூஷன் கிடைச்சிருக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க, எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் இது ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்படியும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகலாம், இப்படியும் நான் பண பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், இப்படியும் என்னுடைய உறவு பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு ஒரு பாசிபிலிட்டி நமக்கு கிடைக்குது இல்லையா? அந்த பாசிபிலிட்டி நீங்க உள்வாங்கி நீங்க அதை அனுபவத்துல வெளிப்படுத்தும் போது உங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்கிறதுதான். அப்ப இந்த 21 நாள் நீங்கள் வகுப்பை தவற விடாமல் வரணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது கண்டிஷன், நீங்க வகுப்புக்குள்ள வந்துட்டீங்க, நம்ம இயல்பா என்ன பண்ணுவோம்? நீங்க ஒரு போன் பேசுறீங்க, என்னென்னலாம் பண்ணுவீங்க சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. ஒரு யார்கிட்டயோ பேசுவீங்க, போன் பேசுறீங்க, என்னென்னலாம் பண்ணுவீங்க? அந்த போன் பேசும்போது நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க? யதார்த்தமா சொல்லுங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க போன் பேசுங்க? சொல்லுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான நேரம், இந்த நேரத்துல தூக்கம் வரணும். உங்களை இப்ப நான் பேச வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். இந்த 4:40 இருந்து 5 மணி வரைக்கும் ரொம்ப முக்கியமான நேரம். நாம அது கிட்டத்தட்ட 4:33 வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கேப் விட்டோம்னா தந்து ஆட்டோ, சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டிடுவான், நமக்குள்ள இருக்கிறோம் பாருங்க, டக்குன்னு தூங்கிடுவான். அப்புறம் அவனை எந்திரிச்சா பஸ் பாதி தூரம் போயிருக்கும், டேய் எந்த ஸ்டாப்பிங்கா வந்திருக்குது, எந்த ஸ்டேஷன் தான் வந்திருக்குது, அது தெளிவாகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க போன் பேசும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்க? இப்போ ஒருத்தர்கிட்ட போன் பேசுறீங்க, நான் அது என்னெல்லாம் பண்ணுவீங்க சார்? நடந்துகிட்டே பேசுவீங்க, சூப்பர். வேற என்ன பண்ணுவீங்க? ஏதாவது டேபிள் உட்கார்ந்து ஏதாவது நோண்டிட்டே எதையாவது நோண்டிட்டு, எதையாவது பேப்பர்ல ஒரு டிராயிங் போட்டுக்கிட்டு, இப்படி போனை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பேப்பர்ல இப்படி டிராயிங் போட்டு பேசுவீங்க, சூப்பர். இப்படிதான் எனக்கு பதில் வேணும். வேற என்ன பண்ணுவீங்க? பல டாஸ்க் சாப்பிட்டு இருப்போம், அப்புறம் சூப்பர், பேசுறது, நடந்துட்டே பேசுறது, கவனம். அதாவது ஒரு வேலையில மல்டி டாஸ்க் பண்றது சார், பல வேலையை யூஸ் பண்ணிட்டு பேசுறது, கார் வச்சு வண்டி ஓட்டுறது, கார் டிரைவிங் பண்றது, பல டாஸ்க் எடுக்கிறது.
நீங்க ஒரு அனுபவம் சொல்றேன். இது சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சில பேர் இதுதான் யதார்த்தத்தின் உண்மை. நீங்க ஏதாவது ஹோட்டலுக்கு போறீங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போறீங்கன்னா பக்கத்துல ஒருத்தர் வந்து ரெஸ்ட் ரூம்ல நின்றுட்டு போனை வச்சுட்டு பேசிட்டு பாத்திருக்கீங்களா? ஹலோ, ரெஸ்ட் ரூம்ல நின்றுதான் போன் பேசுறாரு. இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல்ல முழுமையாக கவனம் இருக்குதான்னு கேட்டா நமக்கு 99% நாம அதுல கவனம் இல்லாம தான் செய்யறோம்னு உளவியல் ஆராய்ச்சி சொல்லுது. 86% மக்கள், உளவியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா 86% of the people நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது நிகழ்காலத்துல அங்க கவனம் இல்லாம தான் செய்யறாங்க அப்படின்னு உளவியல் ஆராய்ச்சி சொல்லுது. அப்போ முதல்ல விஷயம் என்ன சொன்னேன், இந்த வகுப்புல லீவ் போடாம வரணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப ரெண்டாவது விஷயம், அந்த மாதிரி இங்க நீங்க உட்காரும் போது கேமராவை ஆஃப் பண்ணாம அட்டன் பண்ணணும். இப்ப நீங்க கேமரா ஆஃப் பண்ணிருந்தீங்கன்னா நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னமோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கணும். எப்படி வச்சம் பாருங்க. அப்போ உங்க கேமரா ஆஃப்ல இருந்ததுன்னா வேற ஏதோ ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கைப்புள்ள தூங்குடா அப்படின்னு சொல்ற மாதிரி சந்து கேப்ல நம்மால, ஏன்னா நீங்க கேமரா ஆன்ல இருந்ததுன்னா நம்மள 4 பேர் பாக்குறாங்கிற ஒரு தெளிவு இருக்கும். கேமரா ஆஃப்ல இருந்ததுன்னா நமக்கு என்ன கவலை, சந்து கேப்ல தூங்கிடு. ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்க ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நீங்க ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணீங்கன்னா கூட அதை திருப்பி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அது புதுசா பரிச்சயம் ஆகும்போது நம்ம மைண்ட் வந்து எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுங்களா? மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல். வெள்ளை கலர் யானையை நினைக்காதீங்கன்னு சொன்னா உங்க மைண்ட் அப்படி நினைக்காம இருக்குதா? இல்லையே. நான் வெள்ளைன்னு சொன்னா வெள்ளை கலர் வருது பாருங்க, யானைன்னு சொன்ன உடனே வருது பாருங்க. மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல். இதுவே இப்படின்னா நான் பேசுறதுல டே அவன் பேசிட்டு நீ கொஞ்சம் தூங்கு அப்படின்னு சொல்றதா கேட்கும் மனசு. பொசுக்குன்னு தூக்கம் வந்துடும். அதனால அடுத்த கண்டிஷனு, கேமராவை ஆஃப் பண்ணாம அட்டன் பண்ணணும். நிகழ்ச்சி துவங்குனதுல இருந்து நிறைவு வரைக்கும் கேமராவை ஆஃப் பண்ணாம அட்டன் பண்ணணும். 3வது பாயிண்ட், நாங்க அப்பப்போ ஏதோ ஒரு அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு. இதை செய்யுங்கன்னு சில அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். அந்த அசைன்மெண்ட்ஸை கண்டிப்பா நீங்க செய்யணும். ஏன் செய்யணும் அப்படின்னா, சில விஷயங்கள் நீங்க காதுல கேட்டா புரிஞ்சிடும், சில விஷயங்கள் நீங்க கண்ணுல பார்த்தா புரிஞ்சிடும், சில விஷயங்கள் நீங்க செயல்படுத்தினா மட்டும்தாங்க உங்களுக்கு புரியும். நீங்க செயல்படுத்தாத வரைக்கும் புரியாது. ஏன்னா நான் பேசுறது என்னுடைய அனுபவம் மட்டும்தானே. அது நீங்க செயல்படுத்தினா தானே அது உங்களுடைய அனுபவமா மாறும். கொஞ்சம் நியாயமா இல்லையா சொல்லுங்க. நான் செஞ்சதை மட்டும், எனக்கு கிடைச்சதை மட்டும் நான் சொன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கு நான் உங்களை திணிக்கிறதா தானே அர்த்தம். அது இருக்கக்கூடாதுல்ல. நான் ஒரு அனுபவத்தை சொல்லலாம், அந்த அனுபவத்தை நீங்க செயல்படுத்தும் போதுதான் அது உங்களுடைய அனுபவமா மாறும். உங்களுக்கு அனுபவமா என்ன கிடைக்குதோ அதுதான் உண்மைங்கிறத மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. எப்படிங்க, உங்களுக்கு பர்சனலா என்ன அனுபவம் கிடைக்கின்றதோ அந்த அனுபவம் தான் உண்மை. அப்போ நாங்க சில பிராக்டிக்கலா சில விஷயங்களை செய்ய சொல்லுவோம். அந்த செய்ய சொல்றதை நீங்க செஞ்சால் மட்டும்தான் அந்த அனுபவத்தை நீங்க உணர முடியும். உணர்ந்தா மட்டும்தான் அதை சுவைக்க முடியும். சுவைச்சா மட்டும்தான் நீங்க ரிசல்ட்டை எடுக்க முடியும். அப்ப என்னென்னலாம் செய்யணும் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் குறிப்பா நீங்க தினமும் செய்யணும். ரொம்ப முக்கியமானதை நீங்க கண்டிப்பாக செய்யணும். பாயிண்ட் நம்பர் 1, இனிமேலு நீங்க சாப்பிட்ற பிளேட்டை நீங்க தான் கழுவணும். உங்க வீட்டுல நீங்க சாப்பிட்ற பிளேட்டை நீங்க தான் வாஷ் பண்ணணும். பிரதர், ஏற்கனவே எங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட்ற பிளேட்டை நான் தான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒன்றும் பெருசா இல்லையா? பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க சாப்பிட்ற பிளேட்டை நீங்க தான் வாஷ் பண்ணணும். முடிஞ்சா வாரத்துல ஒரு நாள் உங்க உணவை நீங்க சமைக்க முடியுதான்னு பாருங்க. உங்க உணவை நீங்க சமைச்சு சாப்பிட முடியுதான்னு பாருங்க. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி. 3வது பாயிண்ட், உங்க துணியை நீங்க துவைக்க முடியுதான்னு பாருங்க. முயற்சி பண்ணுங்க. வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து காய போட முடியுமான்னு பாருங்க. உங்க துணிகளை நீங்க துவைக்க முடியுமான்னு பாருங்க. நீங்க யூஸ் பண்ற டாய்லெட்டை நீங்க கிளீன் பண்ணணும்.
தினமும் அன்றாடம் நீங்க உங்க டாய்லெட்டை கிளீன் பண்ணணும். அடுத்தது 5 ஜீவராசிகளுக்கு நீங்க உணவு கொடுக்கணும். ஒண்ணு, உங்க வீட்டுல காம்பவுண்ட்ல வெளியே எறும்பு இருக்கும், அந்த எறும்புக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை வைங்க. பறவைகள் இருக்கும், அந்த பறவைகளுக்கு கொஞ்சம் அரிசி போடுங்க. நாய் இருக்கும், நாய்க்கு பிஸ்கட் போடுங்க. மாடு இருக்கும், பசு இருக்கும், பசுவுக்கு ஒண்ணு பழம் கொடுங்க, இல்லைன்னா அகத்திக்கீரை கொடுங்க. யாரோ ஒருவருக்கு தினமும் ஒரு உணவு கொடுங்க, உணவு பாக்கெட் கொடுங்க. அது உணவு இல்ல, ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் ஓகே, ஒரு பன்னு வாங்கி கொடுத்தாலும் ஓகே. நான் டெய்லி என்னால ஒரு 40 ரூபா 50 ரூபா உணவு வாங்கி கொடுத்து என்னால செலவு பண்ண முடியாதுன்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட ஓகே. இந்த 5 ஜீவராசிகளுக்கு நீங்க உணவு கொடுக்கறதுல காம்ப்ரமைஸா இருக்கக்கூடாதுங்க. இன்னையில இருந்து நீங்க இதை தினமும் பண்ணணும். இதெல்லாம் ஏன் பண்ணணுங்கிறத நான் கிளைமேக்ஸ்ல சொல்றேன். இதனுடைய நோக்கம் என்ன, இதையெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் என்ன, பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நான் நிகழ்ச்சியினுடைய நிறைவுல சொல்றேன். சரிங்களா? இதெல்லாம் நீங்க அன்றாடம் செய்ய வேண்டியது. இப்போ இதுல எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்க கட்டாயம் செய்தால்தான் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க செய்யாம உணர முடியும். இப்போ அறிவியல் ரீதியா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாட்சன் அண்ட் கிரிக் இந்த டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாங்க. அந்த டிஎன்ஏல பெற்றோர்களுடைய பதிவுல இருக்கு. அந்த பதிவுகள்ல தான் வரக்கூடிய சிந்தனை செயல்பாடு தான் நம்ம அத்தனை பிரச்சனைக்கும் காரணம்னு பார்த்தோம். அப்ப பண பிரச்சனை, உறவு பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, இது எல்லாமே எப்படிங்க? பண பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, உறவு பிரச்சனை, இது எல்லாமே அந்த 5 பிரச்சனைகளுக்கும் அடிப்படை நம்மளுடைய எண்ணங்கள். இந்த தாட்டு நாம கவனிக்காம செயல்படுறதுதான். அப்போ இந்த தாட்டை சரி பண்ணிட்டாலே, இந்த தாட்டை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாலே, உங்க எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாலே, உங்கள் மனதை அணுக கற்றுக்கொள்வதன் மூலியமாக இந்த எண்ணங்களை கவனிக்க முடியும். எண்ணங்களை எப்படி கவனிக்கிறதுங்க? உங்கள் மனதை அணுக கற்றுக்கொள்வதன் மூலியமாக. மனதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மைண்டை கண்ட்ரோல் எல்லாம் பண்ணவே முடியாது. யூ கான்ட் கண்ட்ரோல் த மைண்ட். ஆனா மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க மைண்ட் எப்படி எல்லாம் செயல்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக நிச்சயம் நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனிக்க முடியும். எண்ணங்களை கவனிப்பதன் மூலியமாக நிச்சயம் உங்களுடைய செயல்பாடுகளில் தீவிரத்தை ஏற்படுத்த முடியும். இத வள்ளலார் என்ன சொல்றாருன்னா பேதம் அப்படின்னு சொல்றாரு. பேதம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 3 விஷயத்தை அவர் குறிப்பிட்டார். இச்சை, ஞானம், கிரியை அப்படின்னு ஒரு 3 விஷயம் இருக்கு. இச்சை, ஞானம், கிரியை. நீங்க அந்த கோயில் எல்லாம் போனீங்கன்னா கோயிலுக்கு பின்பகுதியில நீங்க கோயில வலம் வரும்போது போய் பாருங்க. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு ஒரு 3 பேரை எழுதியிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா கோயில்ல? எதுக்கு அதை எழுதியிருக்கிறாங்க? அதை எதுக்கு அங்க கோயில்ல எழுதணும்? அப்படி ஒரு எதுக்கு எழுதணும்? கடவுள் சிலை வச்சிருக்கிற இடத்துல இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு 3 டைரக்ஷன் எழுதியிருப்பாங்க. எதுக்கு எழுதியிருக்காங்க? இது 3 தான் வள்ளலார் பேதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இச்சை அப்படின்னா விருப்பம். நோட் பண்ணி. இச்சை அப்படின்னா விருப்பம். ஞானம் அப்படின்னா நாலேஜ். கிரியை அப்படின்னா செய்கை, செயல், ஆக்ஷன். அப்போ உங்களுடைய விருப்பமானது உங்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் ஞானத்தினால் செயலாக மாறுகின்றது. உங்க விருப்பம் தான். அந்த விருப்பத்தை செய்யறதுக்கு ஒரு நாலேஜ் எடுத்துக்கிறீங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம். நான் இப்பவே ஸ்வீட் சாப்பிடணும்னு ஒரு விருப்பம் தோணுது வைங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு வீட்டுல ஸ்வீட் இருந்தா ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவீங்க, இல்லைன்னா ஸ்வீட் வாங்குறதுக்கு உண்டான ஒரு காரியத்தை செய்வீங்க. அப்போ இதுல உங்களுடைய விருப்பம் ஞானமாக செயலாக வெளிப்படுகிறது. ஞானத்தின் ரூபத்தில் செயலாக வெளிப்படுகிறது. இப்போ இங்கதான் நமக்கு குழப்பமே. இப்ப நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, ஆனா ஏன் விருப்பம் இருக்குது? ஏன் எனக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது? உறவுகளோடு சுமூகமாக இருக்கணும்னு ஆசை, கணவன் மனைவியோட பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு ஆசை, அண்ணன் தம்பிகளோட பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு ஆசை, மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு ஆசை. ஆனா அது ஏன் வெளிப்பட மாட்டேங்குது? ஏனால் இந்த விருப்பம் செயலாக மாறுவதில் எனக்கு கிடைக்கின்ற அந்த ஞானத்துல இருக்கிற அறியாமை ஒண்ணு இருக்கு பாருங்க. அறியாமைன்னா என்ன? உண்மைக்கும் எனக்கும், உண்மைக்கும் அறிவுக்கும் உள்ள இடைவெளிதான் அறியாமை.
உண்மைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. இந்த உண்மைக்கும் என்னுடைய அறிவுக்கும் உள்ள இடைவெளி அறியாமை. ஒரு விஷயம் இருக்குது, அந்த அறிவு என்னோட அறிவுக்கு அதனுடைய உண்மை தெரியல, அதனால எனக்கு அது ஒரு அறியாமையாக இருக்கு. இப்ப இந்த அறியாமையினுடைய அளவு குறைய குறைய, உங்கள் ஞானம் பெருக பெருக, உங்களுடைய செயலினுடைய வீரியம் அதிகரிக்கும் போது இந்த விருப்பமானது உங்களுக்கு நிறைவேறுகிறது. இப்போ நாம என்ன பண்றோம்னா, இந்த விருப்பமே உங்களுடைய நோக்கத்தையும் விருப்பத்துக்கும் ஒரு தெளிவு கொடுத்துட்டேன்னா ரொம்ப அற்புதமாக உங்கள் நோக்கம் நிறைவேறும். அப்போ உங்களுடைய எல்லா நோக்கமும் விருப்பமாக இருக்கிறது. ஆனா விரும்புவதெல்லாம் நோக்கம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் குழப்பல, திரும்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் நோக்கம் அனைத்தும் விருப்பமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் விரும்புவது அனைத்தும் நோக்கமாக இருக்க வாய்ப்பில்லை. குழப்பமே அங்கதான் இருக்கு. அந்த தெளிவு இந்த 21 நாள்ல கிடைச்சிடும், அற்புதமா கிடைச்சிடும். அதுவும் இந்த 21 அற்புதங்கள் புது டைமென்ஷன்ல நம்ம கொடுக்குறோம். இதுவரை நீங்கள் பார்த்த 21 அற்புதங்கள் வகுப்பு வேற. இந்த மாதம் மட்டும் அதை நான் கொஞ்சம் சிறப்பா செய்ய விரும்புறேன் நான். ஏன்னா நாங்க ஒரு யாகம் நடத்தினோம், அந்த யாகத்துல எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. அந்த தெளிவை உடனே கொடுத்துடணுங்கிற ஒரே ஒரு எண்ணம். அதனாலதான் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் அந்த வாய்ப்பு. அடுத்த மாதம் இந்த டைமென்ஷன் இருக்குமா எனக்கு தெரியாது. அடுத்த மாதம் வகுப்பு மாறலாம். ஆனால் இந்த மாதம் புது டைமென்ஷன்ல நம்ம பயணிக்கிறோம். அப்போ நம்மளுடைய விருப்பம் வேறு, நோக்கம் வேறுங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்ம நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நோக்கம் விருப்பமாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய அனைத்து விருப்பமும் நோக்கமாக இருக்க வாய்ப்பில்லை. அதுதான் இச்சை அப்படின்னு சொல்றோம். அந்த இச்சை தான் கர்ம வினையை ஏற்படுத்துகின்றது. அப்போ உங்களுடைய அனைத்து கர்ம வினைகளும் விருப்பத்தின் காரணமாக சிந்திக்கின்ற சிந்தனையும் செய்கின்ற செயல்களும் தான் கர்ம வினையாக மாறுகின்றது. இப்போ உதாரணத்துக்கு திருமூலர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கரு உருவாகும் போதே அந்த கருவினுடைய ஆயுட்காலம் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஏன் ஆண் குழந்தை பிறக்கின்றது, எப்படி பெண் குழந்தை பிறக்கிறது, இந்த குழந்தை கூணாவோ குருடாவோ எப்படி பிறக்குது, எதனால இரட்டை குழந்தைய பிறக்குது, எதனால ஒரு நீங்க ஒரு திருநங்கைகளாக ஏன் இந்த குழந்தை இருக்கிறது, இதுக்கெல்லாம் அனைத்துக்கும் காரணம் சொல்றாரு திருமூலர். இது அனைத்துக்கும் காரணம் என்ன சொல்றாருன்னா, தாயும் தகப்பனுடைய வாழ்வியல் முறைதான் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? தாயும் தகப்பனுடைய வாழ்வியல் முறைதான் காரணம்னு சொல்றாரு. அப்ப இது அத்தனைக்கும் காரணம் இந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் தாய் தந்தையருடைய வாழ்வியல் முறையை வைத்துதான் இந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம், இந்த கருவினுடைய ஆரோக்கியம் நிர்ணயிக்கப்படுகின்றது. அது திருமூலர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆணினுடைய விந்துல இருந்து 5 அங்குலம் விழுந்து ஒரு பெண்ணிடம் விழுந்து அந்த கரு உருவாச்சுன்னா அந்த கருவுக்கு 100 வயசுங்கிறார். அதுவே ஒரு 4 அங்குலம் விழுந்ததுன்னா அந்த கருவுக்கு 80 வயசுங்கிறார். அப்போ தந்தையினுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து விந்தினுடைய வெளிப்பாடுதான் குழந்தையினுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் பதிவுகள் ரைட்ஸ் அப்படின்னு விஞ்ஞானமும் அறிவியலும் சொல்லுது. அப்ப இதை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தெரியும், ஒரு தெளிவு வரணும். இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சதுன்னா அதை நிச்சயம் மேம்படுத்த முடியும். எப்படி? இந்த மூச்சு காத்தை நீங்கள் அதிகரிப்பதன் மூலியமாக. அதாவது அதிகரிப்பதுன்னா எப்படி அதிகரிப்பது? மூச்சு காத்து எவ்வளவு மெதுவாக உள்ள போய் வெளியே வருதோ, எவ்வளவு ஸ்லோவா உள்ள போய் வெளியே வருதோ அந்த அளவுக்கு ஆயுட்காலம் நீட்டப்படுகின்றது. அதைத்தான் காயக்கல்பம் ஒரு பயிற்சியாக மனவளக்கலையில சொல்லிக் கொடுக்கும். அப்ப நீங்க யோகா பண்றதுனால, மெடிடேட் பண்றதுனால உங்க ஆயுட்காலம் அதிகரிக்குதுன்னா என்ன நடக்குது? உங்க மூச்சு காத்து நீங்க உள்ள போய் வெளியே வர்ற வேகம் குறைகின்றது. மூச்சு காத்தினுடைய வேகம் குறையும் போது உங்களுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கிறது. அப்ப மூச்சு தான் பிரதானம். நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன்ல, ஒரு கரு எப்படி வளருது, கண் எப்படி வளருது, காது எப்படி வளருது, மூக்கு எப்படி வளருது? இந்த கருவினுடைய ஆயுட்காலம், நீங்க இந்த கரு இதயமே முளைக்காம இதய சத்தம் எப்படி கேக்குது? அனைத்துமே மூச்சு தான், மூச்சு காத்து தான் காரணம். அதனாலதான் ஒரு தாய் கருவான உடனே நீ வண்டியில ஸ்லோவா கூட்டிட்டு போ, 2 வீலர்ல கூட்டிட்டு போகாத, மூச்சு காத்து பாதிப்படையும். நீங்க டென்ஷன் ஆகிற விஷயத்த சொல்லாதீங்க, மனசு கஷ்டப்படுத்தாதீங்க, மூச்சு பாதிக்கப்படும். அப்ப மூச்சு பாதிக்கப்படும் போது, தாயினுடைய மூச்சு பாதிக்கப்படும் போது குழந்தையினுடைய ஆரோக்கியம், குழந்தையினுடைய வளர்ப்பு பாதிக்கப்படுகின்றது.
அதுதான் நீங்க பிரதானம். அப்போ இந்த வகுப்பு 21 நாள் அற்புதங்கள்ல உங்களுக்கு செய்து கொடுக்க போறது என்னன்னா, மூச்சை கவனிக்கிறது எப்படி, மூச்சை பிரதானமாக அணுகுவது எப்படி, மூச்சை நீங்கள் கவனித்து பிரதானமாக அணுகி உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கவனித்து உங்கள் வாழ்க்கை முறையை நீங்களே மேம்படுத்திக் கொள்வது எப்படி, அதை தான் சொல்லி சேஞ்ச் யுவர் பிரெத், சேஞ்ச் யுவர் லைஃப். அப்போ பண பிரச்சனை இருக்குதுன்னா போய் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பதிலா பணம் சார்ந்த சிந்தனையில் உங்கள் மூச்சை கவனித்து மூச்சை அணுகினீர்களானால் நீங்கள் பணம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடலாம். உறவுகள்ல பிரச்சனைன்னு சொல்லி உறவுகளை சரி பண்றதுக்கு பதிலா உறவுகள்ல நீங்க பிரச்சனை வரும்போது உங்க மூச்சு பாதிக்கப்படுவதை நீங்கள் கவனித்து அதை நீங்கள் அணுக கவனித்து கத்துக்கொண்டால் உறவுகளுடைய பிரச்சனை மேம்படும். பல டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. கணவனுக்கு மனைவிக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. மனைவி வந்து நம்ம நிகழ்ச்சி அட்டன் பண்ணிட்டு போய் அந்த கணவன் குடிக்கிறத நிறுத்தின பழக்கம் உண்ட அனுபவம் எல்லாம் உண்டு. கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்திருந்து நம்ம வகுப்பை வந்து மனைவி மட்டும் அட்டன் பண்ணிட்டு போய் 10 வருஷம் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி இன்னைக்கு ஒன்றாக வாழுகின்ற தருணம் எல்லாம் அமைந்தது உண்டு ஒரு நேரடி பயிற்சி மூலியமா. அப்ப எப்படி நாம அட்டன் பண்ணாலே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்தெல்லாம் பிரச்சனை மாறுமானா நிச்சயம் மாறும், நிச்சயமாக மாறும். நாம எம்ம மூச்சை கவனித்து நம்ம சிந்தனையை மேம்படுத்துவது மூலியமாக நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை அணுகுவதனுடைய தன்மை மாறுவதை நீங்கள் உணர முடியும், நிச்சயம் உணர முடியும். பாருங்க எவ்வளவு பெரிய பொக்கிஷம் பாருங்க. அப்ப இந்த 21 நாள் அற்புதங்கள்ல இந்த 5 பிரச்சனையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ண போறோம். We are going to solve all the problems. அணுகுமுறையை தான் கொஞ்சம் மாத்தி சொல்லி கொடுக்க போறாங்க. நீங்க இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இவ்வளவு வரைக்கும் ட்ரை பண்ணிருப்பீங்க, பண பிரச்சனை தீர்ந்திருக்காது. இப்ப கொஞ்சம் அணுகுமுறையை மாத்தப்போம். உறவு பிரச்சனையை ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, சால்வ் பண்றது சால்வ் ஆயிருக்காது. கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் கீரியும் பாம்பு மாதிரியே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் நீங்கள் உணர்வீர்கள். தொழில்ல பிரச்சனை இருக்கும், ப்ரொமோஷன் வந்திருக்காது, சேலரி இன்கிரிமெண்ட் வந்திருக்காது, தொழில்ல மேம்பாடு இல்லாம இருந்திருக்கலாம். இது எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஏன்? உங்க மூச்சை நீங்க அணுகி உங்க சிந்தனையை தான் நீங்க மேம்படுத்த போறீங்க. அப்ப நிச்சயமாக அதனுடைய வெளிப்பாடு இருக்கு. ஆனா நம்ம இது வரைக்கும் என்ன முயற்சி பண்ணோம்? அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கணவனை மாத்துறது எப்படி, மனைவியை மாத்துறது எப்படி, நம்ம கூட இருக்கிறவங்கள மாத்துறது எப்படி? அது நடக்கவே நடக்காது. அவங்களெல்லாம் மாத்தவே முடியாது. அவங்க சிந்தனையை நம்ம புரிந்து கொள்வது மட்டும்தான் ஒரே ஒரு பாசிபிள். அதை உங்கள் மூச்சை அணுகுவதன் மூலம் உங்கள் சிந்தனை மேம்படுவதன் மூலம் செய்ய முடியும். அதைத்தான் நாங்க இங்க உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறோம். அப்போ பிராக்டிக்கலா நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். தேகத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம தேகம், ஞான தேகம், பிரணவ தேகம்னு 3 தேகத்தை சொல்றாரு வள்ளலார். கர்ம தேகம், ஞான தேகம், பிரணவ தேகம். நாம சாப்பிடுற சாப்பாட்டினுடைய தொகுப்பு தாங்க இந்த உடல். நாம ஃபுட்டினுடைய அக்குமுலேஷன் தாங்க இந்த பாடி. அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு தோன்றின பதிவுகள், எண்ணங்கள், நீங்க பாக்குறது கேட்கறது, ஐம்புலன்கள் மூலியமாக நீங்க என்ன உள்ள போட்டீங்களோ அதனுடைய தொகுப்பு தான் உங்க மனம். எப்படி இதுவரை நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய உணவுனுடைய தொகுப்பு உங்க உடலோ, அது மாதிரி இதுவரை நீங்க கடந்து வந்த எண்ணங்களுடைய பதிவுகளுடைய தொகுப்பு தான் உங்க மனம். இதை நீங்க சரி பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக சரியாகிவிடும், எல்லாமே சரியாகும். இதை நம்ம சரி பண்ணணும், அவ்வளவு. எப்படி சரி பண்றது? How to solve this? How to solve this? ஒரே ஒரு விஷயம் தான், உங்கள் மூச்சை கவனிப்பதன் மூலியமா மட்டுமே இதை சரி செய்யணும். அப்போ நீங்க போய் அந்த அறிவியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, இந்த பதிவுகள் நீங்கள் இந்த ஐம்புலன்கள் மூலியமாக பதிவுகள் பதிவாகிறது. உள்ள நம்ம டிஎன்ஏல இருக்கிற புரோட்டீன் ஒண்ணு இருக்குது. இந்த புரோட்டீன் தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்துது. இது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ற சிக்னல் ரிசீவர்ஸ் தான் உங்களுடைய சென்சேஷன்ஸ் அந்த அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. இத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலரும் வள்ளலாரும் சொல்லிட்டாங்க. இன்னைக்குதான் அது அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. அப்ப உங்களுடைய ஐம்புலன்கள் தான் ரிசீவர். அப்ப ஐம்புலன்களை கவனிக்க வேண்டும். உள்ள போற தகவலை நீங்க வெளிப்படுத்துவது என்ன? இதுல இருக்கிற இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், இது 3ஐயும் நாம் கவனித்து செயல்படும் போது நோக்கம் நிறைவேறுகிறது, செயல்படுகின்றது.
இத்தோடு இன்றைய வகுப்பினுடைய நிறைவுக்கு நாம் வருகிறோம். இப்போ நிறைய கேள்விகளை நான் வரவேற்கிறேன். உங்களுக்கான சந்தேகங்கள், யதார்த்த கேள்விகள், எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு நான் நிறைய பதில் அளிக்க காத்திருக்கேன். கேள்விகள் ரொம்ப முக்கியம். நீங்க கேள்வி கேட்டே ஆகும். யூ ஷுட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இந்த கேள்விகள் நம்ம நிறைய கேட்கலாம். இந்த வகுப்பு பொதுவாக 4 மணி முதல் 5:30 மணி வரை நடக்கும் ஒவ்வொரு நாளும். அதுல நாளை முதல் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் வந்து ஒரு 3:55 4 மணிக்குள்ள நீங்க லாகின் ஆயிருங்க. ஒரு ரீகேப் இருக்கும். டெய்லி ஒரு ரீகேப் இருக்கும். முந்தைய நாள் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படிங்கறத ஒரு ரீகேப் இருக்கும். அத நம்மளுடைய ஜீவ சேவகர் திருமதி கவிதா அவர்கள் அதை செய்வாங்க. அதற்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியில நம்மளுடைய பதிவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் அது இடையில ஒரு சில விசிட்டர்ஸ் இங்க வருவாங்க. அவங்க உங்களுக்கான செய்தியை கொடுப்பாங்க. அது ஒன் பை ஒன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கூடுதலாக ஒரு 2-3 நாட்கள் நாம வந்து இந்த வகுப்பு போய் கொண்டு இருக்கோம். அதுல இடையில நாம ஒரு தீட்சைன்னு ஒரு கருவி ஒண்ணு கொடுப்போம். We will give you a tool. அந்த டூல் கொடுக்குற வரைக்கும் புது ஆட்கள், புது நபர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த டூல் நான் கையில கொடுத்துட்டேன்னா புது நபர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் அடுத்த பேட்ச்ல தான் வரும். உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாருக்காவது இன்னைக்கு நீங்க அட்டன் பண்ண வகுப்பு பிரயோஜனமாக இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க, அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்க. இன்றைய வகுப்பினுடைய ரெக்கார்டிங்கை நாங்க ஷேர் பண்றோம். அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை பார்க்க சொல்லுங்க. அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ரைட்? அதே மாதிரி நீங்க இந்த கல்யாணத்துக்கு போயிட்டேன், நான் டிராவல்ல இருந்தேன், அதனால என்னால இந்த வகுப்பு அட்டன் பண்ண முடியல, கொஞ்சம் ரெக்கார்டிங் கொடுங்கன்னு தயவு செய்து. ஏன்னா உங்க கோரிக்கை வந்தா எங்களால மறுக்க முடியாது, நாங்க கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். பட் சூழ்நிலை என்னன்னா, நீங்க ஒரு நாள் அட்டன் பண்ண முடியலன்னாலும் ரெக்கார்டிங் வேணும்னா கண்டிப்பா நீங்க 3000 பே பண்ணாதான் ரெக்கார்டிங் கொடுக்கப்படும். அதுக்கு பெட்டர் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண பாருங்க. அடுத்தது, இந்த வகுப்புல நீங்க என்ரோல் பண்ணீங்க, ஒரு நபருக்கு நீங்க பே பண்ணீங்கன்னா ஒரு நபர் தான் இந்த வகுப்பு அட்டன் பண்ணும். சில பேர் ஒரு நபர் நீங்க பே பண்ணிட்டு கணவன் மனைவி 2 பேரா உட்காந்து அட்டன் பண்ணுவீங்க. அதை தவிர்த்து அல்லது 2 பேர் அட்டன் பண்ணீங்கன்னா 2 ஐடிக்கு நீங்க பே பண்ணணும். அப்போ ஒரு என்ரோல்மெண்ட் பர் பர்சன். அப்போ என்னன்னா, நீங்க கூடுமான அளவுக்கு யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு ரூம்ல அட்டன் பண்ண பாருங்க. நிறைய விஷயங்கள் நான் பேசும்போது உங்களுக்குள்ள தெளிவு வரும். கேள்விகள் நீங்க கேட்க வேண்டியது இருக்கும். அது பல நேரங்கள்ல உங்க வாழ்க்கை துணை முன்னாடி கூட அதை கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை நீங்க தனியா ஒரு அறையில அல்லது உங்களுடைய நீங்க தனிமையில அதை நீங்க அட்டன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ரைட்? அதே மாதிரி நான் கொடுத்த அந்த 5 ஜீவராசிகள் உணவு கொடுக்கக்கூடியத உணர்வில் உணவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நீங்க தினமும் செய்ய வேண்டும், பயிற்சியாக செய்ய வேண்டும். ரைட்? இது போக போக உங்களுக்கு ஒரு சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுக்கப்படும், கிரியா ஒன்று கொடுக்கப்படும். இது எல்லாமே நீங்க வகுப்புல கண்டினியூஸா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். நவ் டைம் ஃபார் கொஸ்டின். கேள்விகள் நீங்க முன்வைக்கலாம். கேள்விகள் வரவேற்கப்படுகிறது. பிரதர் வணக்கம் பிரதர். சிஸ்டர், இப்ப இதுல வந்து விரல்களை வந்து பஞ்சபூதங்களை நம்ம குறிக்கிறோம் இல்லைங்களா? நிலம், நீர், நெருப்பு, காற்று. ஆனா வந்து சிலர் வந்து இந்த விரல் இதுக்குரியது அப்படின்றாங்க. இது தெளிவான விளக்கம் வந்து யாருமே சொல்றதில்ல. சுண்டு விரல்ன்றது நிலம், நீர், அந்த மாதிரி நேரா இருக்கிற நெடுவிரல் வந்து நெருப்புன்றாங்க. ஆனா சிலர் வந்து சுண்டு விரலை வந்து நெருப்புன்றாங்க. இப்ப இது எந்த விதத்தை வந்து சாருன்றது ஒண்ணுங்க பிரதர். அதே மாதிரி அந்த பஞ்சபூதங்களை நம்ம கை விரல்களை அழுத்தும் போது அதனுடைய தன்மையை நம்ம உட்கிரகிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையும் கொடுக்குறாங்க. இது என்னங்க பிரதர், இது எப்படி அப்படின்றது? ஓகே, இப்போ இது ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாங்க. இது வந்து இந்த விரல்களுக்கும் பஞ்சபூத தன்மைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த விரல்களுக்குள்ள நீங்க அதை உணர முடியுங்கிறது தான் உண்மை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்ப நம்ம உடம்புல வந்து கல்லீரல் இருக்கு, கணையம் இருக்கு, இருதயம் இருக்கு, கண்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க அக்குபஞ்சர்னு ஒரு மருத்துவம் இருக்கு. அந்த மருத்துவத்துல போனீங்கன்னா இந்த இந்த பெருவரில் இருக்கு பாருங்க. இந்த பெருவரில் இந்த போர்ஷன்லயே உங்க உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கு எந்த உறுப்புகளை எந்த வியாதி இருந்தாலும் இந்த ஒரு பகுதியிலேயே அதை நீடல் வச்சு குத்துறது மூலியமாக அந்த வியாதியை குணப்படுத்துறாங்க. உங்க காலினுடைய பெருவரில் இருக்கு பாருங்க. பெருவிரலுக்குள்ளேயே மொத்த உறுப்புகளுடைய விஷயத்தையும் வச்சு குணப்படுத்தும். இது எப்படி நடக்குது?
எனக்கு கல்லீரலோ கணையத்திலோ இருக்கக்கூடிய பிரச்சனையே இந்த பெருவிரல்ல அழுத்தம் கொடுத்து எப்படிங்க அதை சரி பண்றாங்க? எப்படி சரி ஆகுது? இப்ப நாடி பார்த்து, இந்த நாடி பார்த்து எப்படி நமக்கு வியாதி இருக்கிறத குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விரல்களுக்கும் பஞ்சபூதத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, விரல்களுக்கும் பஞ்சபூதத்துக்கும் தொடர்பு இருக்குதுங்கிறத விட ஒட்டுமொத்த நம்ம உடலுக்கும் பஞ்சபூதத்துக்குமே தொடர்பு இருக்குதுங்கிறது தான் இங்க உண்மை. இது குறிப்பிட்ட ஒரு விரலுக்குன்னு கிடையாது. நீங்க இந்த விரல்ல எந்த தன்மையை வேணாலும் நீங்க உணரலாம், இந்த விரல்ல நீங்க எந்த தன்மையை வேணாலும் உணரலாம். இப்ப எல்லாமே ஒண்ணுதான், காமன் தான். அதை குறிப்பிட்டு ஒரு விரலுக்கு ஒரு தன்மைன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அது அவரவர்களுடைய பதிவு தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த உடல் அணுக்களினுடைய தொகுப்பு, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த உடல் அணுக்களினுடைய தொகுப்பு. இந்த அணுக்கள் எங்கிருந்து உருவாகுதுன்னா, இந்த மண் தன்மை, நிலத்தன்மை, நீர்த்தன்மை அனைத்தும் கலந்ததுதாங்க அந்த அணுக்கள். அப்ப குறிப்பாக மண் தன்மையில தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த உடலே மண் தன்மை கொண்டதுதான், பஞ்சபூதத்துல மண் தன்மை கொண்டதான். ஆனால் இந்த மண்ணுங்கிறது மத்த எல்லா பஞ்சபூதங்களுக்குமே ஆதாரமான ஒண்ணு. மண்ணு தண்ணியோடையும் கலக்கும், நெருப்போடையும் கலக்கும், காற்றோடையும் கலக்கும், ஆகாயத்தோடையும் அந்த தன்மை கொண்டது. அப்ப இந்த விரல்களுக்குன்னு தனிப்பட்ட தன்மை கிடையாது. இந்த விரல் இந்த பஞ்சபூத தன்மை, நம்ம உடம்பே மொத்த பஞ்சபூத தன்மையோடு தொடர்புல இருக்கு. குறிப்பாக மண் தன்மையில் இருக்கு. இது அணுக்களினுடைய தொகுப்புங்கிறதுனால குறிப்பாக மண் தன்மை இருக்குது. மண் பிரதானமாக எல்லாத்தோடும் ஒருங்கிணைக்கிறது. அதை நீங்க இந்த வகுப்புல நான் சொல்லுவேன் உங்களுக்கு. நீர் சக்தி எந்த சக்தியோடு இணைந்து செயல்படுகிறது, எதற்கு எதிராக செயல்படுகிறது, நம்ம இந்த வகுப்புல சொல்லி தர வேணாம். நீர் சக்தி எதை எதிர்க்கிறது, எதை உள்வாங்குகிறது, நெருப்பு எதை எதிர்க்கிறது, எதை உள்வாங்குகிறது அப்படின்னு நம்ம இந்த வகுப்புல பார்ப்போம். அப்போ இதை இன்னும் கூட நீங்க உங்களுடைய நம்ம பஞ்சபூத தன்மையில நம்ம உடல் எவ்வாறு ஒத்துசைந்து இருக்குதுங்கிறத நீங்க உணரணும். நீ ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியில போய் நீங்க சதையை எடுக்கிறாங்க, ஆனா அந்த சதை மீண்டும் வளருது. எப்படிங்க? அது என்ன ஒரு இறைத்தன்மை பாருங்க. ஒரு சதை கட்டாச்சுன்னா மீண்டும் அந்த இடத்துல அந்த சதை உருவாகுது. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வளருதான்னு கேட்டா வளரல. ஒரு லெவலுக்கு மேல அது வளருதா? அந்த சதையை கட் பண்ணா வளருதுங்க. அந்த கேப் ஃபுல் ஆகிற வரைக்கும் தானே வளருது. அந்த கேப்புக்கு மேல வளருதா? என்ன டெக்னாலஜி! இயற்கையில என்ன ஒரு தத்துவம்! ரைட். அடுத்த கேள்வி. யாராவது கட்டாயத்தின் அடிப்படையில வந்திருக்கிறீங்களா? வேற வழியே இல்லைங்க, நான் மட்டும் இன்னைக்கு இதுல லாகின் பண்ணலன்னா இந்த மனுஷன் என்னை விடவே மாட்டாருங்க அப்படின்னு கட்டாயத்தின் அடிப்படையில யாராவது வந்திருக்கீங்களா? கேளுங்க, யாரோ இந்த பஞ்சபூத தன்மை பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்ப ஒரு விரலுக்கும் எல்லாமே காமன் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் இப்ப இந்த முத்ராஸ் எல்லாம் பத்தி பேசுறோம் இல்லையா? அப்ப பேசும்போது ஒரு விரலுக்கும் அந்த பஞ்சபூதத்தை நம்ம குறிச்சிட்டு அதை கூட்டுறது, குறைக்கிறது, அந்த மாதிரியான பேலன்சிங்லாம் அவங்க முத்ராஸை பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இப்ப சித்தர்கள்ல இருந்து எல்லாருமே. அப்ப அது நம்ம எல்லாமே எல்லாத்துக்குமே காமன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இதுவே அடிபடுது. இல்லைங்க, கரெக்டுங்க. அதாவது என்னன்னா, இப்ப முத்ரால சூரிய முத்ரான்னு ஒண்ணு இருக்குது, பஞ்ச முத்ரான்னு ஒண்ணு இருக்கு, சில முத்ராஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த பஞ்சபூத தன்மைகளை வெளிப்படுத்துறது ஒண்ணா இருந்தா கூட நீங்க உள்ள போய் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உடல் தன்மையில வெளிப்படுவது என்ன வெளிப்படுது, உள்ளுக்குள்ள நடக்கிறது என்ன நடக்குது. நீங்க பஞ்சபூத தன்மையில அதாவதுங்க, இது குறிப்பிட்டு சொல்லும்படி நீங்க எல்லா தன்மையும் உள்ள இருக்குதுன்னு சொல்றேன். நீங்க இந்த விரலுக்குள்ள எல்லா தன்மையும் இருக்குது. அந்த விரலை எந்த தன்மை ஓங்கி நிக்குதுங்கிறது தான் ஒண்ணு இருக்குது. இப்ப ஆள்காட்டி விரல்ல நீங்க உடல்ல எல்லா தன்மையும் இருக்குது, அதுல எது ஓங்கி நிற்குதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்போ நீங்க குறிப்பிட்டு மருத்துவ முறைக்குன்னு நீங்க போகும். நான் தான் சொன்னேன், நீங்க மத்த விரல்கள்ல நீங்க அதை குத்தி சரி செய்யறது இல்ல. பெருவிரல்ல தான் அக்குபஞ்சர்ல பெருவிரல் தன்மையில தான் நீங்க அதை குத்தி சரி செய்யறாங்க. அது ஏன் இந்த தன்மையில பண்ணணும்? மத்த விரல்ல ஏன் அதை பண்ண முடியல? ஏன்னா இந்த பெருவிரல் தன்மையில அது தன்மை ஓங்கி நிற்குதுன்னு சொல்றோம். அப்ப நீங்க குறிப்பிட்டு பாக்குறதுங்கிறத நீங்க பொதுவா தவிர்த்துக்கிட்டு அதை பயன்படுத்தும் போது, நீங்க சரியாக பயன்படுத்தும் போது அந்த தன்மை ஓங்கி நிற்கிறத நீங்க பயன்படுத்தும் போது அது வெளிப்படும்.
அப்ப இங்க எல்லாமே இருக்குது, எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. எந்த விரல் அது ஓங்கி நிற்குதோ அந்த தன்மை அது பயன்படுத்தப்படும். அது பயன்பாட்டு முறைக்கு தானே தவிர நிரந்தரமாக இல்லை. அது வெறும் பயன்பாட்டு முறைதான். இல்ல இப்ப நீங்க அக்குபஞ்சருமே பாத்தீங்கன்னா பெருவிரல்ல நீங்க எல்லா ஆர்கனையுமே நீங்க ட்ரீட் பண்ண முடியாது ஆக்சுவலா. அங்கேயுமே என்னன்னா பெருவிரலுக்கு சார்ந்த சில ஆர்கன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் மத்த எல்லா விரல்களையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது தான் அக்குபஞ்சர்லயுமே ட்ரீட் பண்ண முடியும். குறிப்புங்க பிரதர். இப்ப நீங்க இப்ப நீங்க இந்த பெருவிரல் இந்த இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க அதாவது எந்த உறுப்புகளை நீங்க கனெக்ட் பண்ண முடியுதோ அந்த உறுப்புகளை ஒரு இடத்துல நம்ம சரி செய்யற இல்லையா? சரி, இப்ப நம்ம பாயிண்ட் சொல்ல வர பாயிண்ட், நம்ம உடம்பே பஞ்சபூத தன்மையோடு ஒருங்கிணைந்து இருக்குதுங்கிறத பத்தி தான் நம்ம பேசுறோம். நம்ம பாயிண்ட் நம்ம உடல் பஞ்சபூத தன்மையோடு ஒருங்கிணைந்து இருக்குதுன்னு பத்தி பேசுறோம். இத டீடைல்டா எந்த உறுப்பு எதை பத்தி பேசுறதுங்கிறது தனி, நாம அதுக்குள்ள வரல. நாம இந்த வகுப்புல உங்களுக்கு சொல்றது உங்க உடல் பஞ்சபூத தன்மையோடு ஒருங்கிணைந்து இருக்கிறது, உங்கள் மனதை கவனிங்கன்னு சொல்றோம். நீங்க டீடைல்டா நான் ஆரோக்கியத்தை சார்ந்து இந்த விஷயத்துக்கு இந்த தன்மை அப்படின்னா அது வகுப்பு வேற, அது தனி. நாம இங்க உங்களுக்கு குறிப்பிடுவது உங்கள் உடல் தன்மை பஞ்சபூத தன்மையோடு ஒருங்கிணைந்து இருக்கிறது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்லக்கூடிய மொத்த தன்மையும் நம் உடலுக்குள் உணர முடியுங்கிறத பத்தி மட்டும்தான் நம்ம இங்க பேசுறோம். டீடைல்டா நம்ம அதை பத்தி அது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை வகுப்புல நம்ம பேசுவோம். ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஒவ்வொரு தன்மையிலும் நம்ம என்னென்ன பேசுவோங்கிறத டீட்டெயிலா பேசுவோம். பட் இந்த இடத்துல உடல் பஞ்சபூத தன்மையோடு ஒருங்கிணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம முன்வைக்கணும். ரைட், உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதுங்களா? வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். நீங்க அந்த 7+7 14 தலைமுறையா இருக்கிற பதிவுகள்ல எண்ணங்கள், தாட்ஸ் நமக்கு இருக்குன்னு சொல்றீங்க. இது எப்பவுமே இருக்குமா இல்ல நம்ம ஜீன்ல எப்படிங்க? எப்பவுமே இருக்கும் சிஸ்டர், எப்பவுமே இருக்கும். நீங்க அதை நம்ம இந்த 3 நாள் பேசிக் வகுப்புக்கு அப்புறம் நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கர்ம வினை எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு 3 தன்மையில. ஒண்ணு உங்களுடைய உணவு, தாய் தந்தையர் எடுத்துக்கொள்ளுகின்ற உணவு, இந்த உணவு பழக்க வழக்கத்தினால் இந்த கர்ம வினையானது ஃபார்ம் ஆகுது அப்படின்பா. இரண்டாவது, நீங்க ஒரு உஷான வாயு, ஒரு புணர்தலின் போது உஷான வாயு ஒண்ணு ஜென்ரேட் ஆகுது, அதன் காரணமாக வெளிப்படுதுன்பா. மூன்றாவது காரணம் உங்களுடைய அந்த 7+7 14 தலைமுறைகளாக டிரான்ஸ்ஃபர் ஆன ஜெனட்டிக் மெமரி, அது மூலியமாவும் ஜென்ரேட் ஆகுது. அப்ப இந்த ஜீன்ல வந்த மெமரி எப்பவுமே டெலிட் ஆகாது, அது அப்படியேதான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்கு, இந்த பாத்திரத்துல கொஞ்சமா கெட்டுப்போன டீ இருக்குது அப்படின்னா, இத கெட்டுப்போன டீய நீங்க கீழே கொட்டாம எப்படி பாலை நிரப்புறது, சுத்தமான பாலை நிரப்புறதுன்னா நீங்க சுத்தமான பாலை ஊத்திக்கிட்டே இருக்கணும். அது ஓவர்ஃப்ளோ ஆகிதான் அந்த கெட்டுப்போன டீ வெளியே போகும். அந்த மாதிரி இந்த பேரண்ட்ஸ்னுடைய ட்ரைட்ஸ், அப்பா அம்மாவோட ஜீன்ல வந்த பதிவுகள் அது இப்படியேதான் இருக்கும். அது மேலோங்காத மாதிரி நல்ல எண்ணங்களை நீங்கள் விதைப்பதன் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் மேம்படுத்த முடியுமே தவிர இதை கம்ப்ளீட்டா டெலீட் பண்றது, கம்ப்ளீட்டா நீங்க இதுல இருந்து வெளியே போறதுங்கிறது இல்லை. அது திரும்ப திரும்ப உங்களுக்கு வரும், நீங்க அதை வெளிப்படுத்தாம யூட்டர்ன் போகணும். அதுதான் நாம் செய்கின்ற ஒரே வழி, அதுதான் பாசிபிலிட்டி. அப்ப அது எப்பவுமே இருக்கும். குழந்தை பருவத்துல நீங்க கருவுல உருவானது, அது 3 பருவமா இருக்கு, அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். பாலப்பருவம், குமார பருவம், விருத்த பருவம். 0 to 12 இயர்ஸ்ங்கிறது பாலப்பருவம், 13 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கிற குமார பருவம், 24 வயசுக்கு மேல இருக்கிறது விருத்த பருவம். இந்த பாலப்பருவத்துல பதிவாகிற பதிவுகள் தான் பிலீஃப் சிஸ்டம் தான் உங்களுடைய வாழ்க்கை முறையாக மாறுகிறதுங்கிறது அறிவியல் ஆராய்ச்சி. நான் சொன்ன அந்த ப்ரூஸ் லிப்டன் அவருடைய ஆராய்ச்சியில கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணப்படுறது. அப்ப இந்த சைல்ட்ஹுட் டிராமா, டாக்ஸிக் தாட், பிலீஃப் சிஸ்டம், இது 3 தான் ஒரு மனிதனை நீங்க நிகழ்காலத்துல இருக்கிற பிரச்சனைகளை நோக்கி எதிர் செய்ய வைக்குது. அங்கதான் மனம் உங்களை செயல்பட தடுக்குது. ஒரு பிரச்சனையை நீங்க எதிர்கொள்றதுக்கு உங்களை தடுக்கிறது எது? மனம். ஒரு பிரச்சனையை நீங்க எதிர்கொள்றதுக்கு பயம் வர்றதுக்கு என்ன காரணம்? மனம். இது எங்க ஆரம்பிக்குது? குழந்தை பருவத்திலே ஆரம்பிக்குது. எப்படி குழந்தை பருவத்துல ஆரம்பிக்குது? கண்ணுல பாக்குறது, காதுல கேட்கறது, 5 புலன்களால என்ன இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகுதோ அது எல்லாம் பதிவுகளாக இருக்கு.
இந்த பதிவுலாக விழுந்ததுல இந்த குழந்தையில இந்த ஜீன்ல வந்த தாட் என்னவோ ப்ரிஃபரன்ஸ் சீக்கிங்னு சொல்லுவோம். அதை நோக்கி இருக்கிற சிந்தனைகளை மட்டும் நீங்க முன்னெடுத்து நம்ம சிந்தனை மேல வாங்குது. இப்போ ஒரு வகுப்புல 10 70 குழந்தைகளும் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுதா? இல்ல, ஒரே மாதிரிதான் சொல்லி கொடுக்கப்படுது. ஆனா 70 பேரும் 70 தன்மையில எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்குதோ அதனுடைய வெளிப்பாடு தானே வெளிப்படுது. அது மாதிரி அது எப்பவுமே இருக்கும் இந்த பதிவு. ரைட், அடுத்த கேள்விங்க. பிரதர், பொதுவான ஒரு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியை சக்தின்றது நீங்க வந்து பேதம் சொல்றீங்க, கரெக்ட் தான். இதுல விருப்பம், அறிவு, செயல் அப்படின்ற 3 தன்மை வருதுன்னு சொல்றீங்க. இப்ப இதுல நான் வந்து ஒரு சின்ன இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய உடல் உபாதைக்கு வந்து இப்ப எனக்கு வந்து ஹீட் அதிகம் அப்படின்ற மாதிரி இருந்தா, அது சம்பந்தமாவே நான் உணவை உட்கொள்ளும் போது அதனால அது சம்பந்தமா உடல் உபாதை வருமா? இல்ல அதுக்கு ஆப்போசிட்ல நான் அதை இப்ப சில்லஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டா அது ரெக்கவர் ஆகுமா? இது வந்து பொதுவான ஒரு சின்ன கருத்தா நான் கேட்கிறேன். இல்ல, நீங்க வந்து அதாவது நீங்க கேட்கிற இச்சா சக்திக்கும் ஞானத்துக்கும் ஆக்ஷனுக்கும் 2 தொடர்பு இருக்குது. ஒண்ணு வந்து உடல் சார்ந்த தொடர்பு, இன்னொன்னு மனம் சார்ந்த தொடர்பு. இப்ப நீங்க கேட்கறது தேகத்தின் அடிப்படையில கேக்குறீங்க. இப்ப இந்த தேகத்துல உஷ்ணம் வருது. இப்போ உஷ்ணம் வரும்போது நான் ஒரு உணவு எடுத்துக்கிறேன். அப்போ நீங்க என்ன ஃபங்க்ஷன் உள்ள நடக்குதோ இந்த ஃபங்க்ஷனுக்கு சாதகமான உணவு எடுக்கும்போது அது சரியாகும். இந்த ஃபங்க்ஷனுக்கு எதிர்வினை கொடுக்கிற உணவை நான் உட்கொள்ளும் போது நிச்சயமாக அது எதிர்வினையை தான் பாவிக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இப்ப கிரியா பண்றேன். கிரியா பண்ணும்போது என்ன நடக்குது? மூச்சை கவனிக்கிறேன், என்னோட உச்சி முதல் பாதம் வரை உணர்வுகளை கவனிக்கிறேன். இது தோன்றி மறையும் தன்மையுடையதுங்கிறத கவனிச்சுட்டு இருக்கேன். இதனால என்ன நடக்குதுன்னா, உங்க உடம்புல நான் சாதாரணமா இருக்கிற உஷ்ணத்தை விட கொஞ்சம் கூடுதல் உஷ்ணம் வெளிவரும். ஏன் அது உஷ்ணமாக வெளிவரும்னா, உங்களுடைய எண்ணங்கள் வாசனையாக வெளிப்படுது அப்படின்னு யோக சூத்திரத்துல ஒரு தன்மை இருக்கு. இது உணவோடு பிரதானமாக தொடர்புடையது. உங்க உடம்புல ஏற்படக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சொல்றோம். நீங்க அதாவது உங்க உடம்புல தோன்றுகின்ற அதிர்வுகள், இந்த அதிர்வுகள் அனைத்தும் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், உணவு தான் பிரதான காரணம். உங்க பாடியில ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் உணவு தான் பிரதான காரணம். அப்ப அந்த உணவு பிரதான காரணமாக இருக்கும்போது, இது உடம்புக்கு ஒத்துழைக்கிற உணவாக இருக்கும்போது அது சாதகமாக இருக்கிறது. உடலுக்கு ஒத்துழைக்காத உணவாக இருக்கும்போது அது எதிர்வினை பாவிக்கும். அப்ப கண்டிப்பா உங்க உடம்புக்கு ஏத்துக்கிற உணவை சாப்பிட்றதுதான் நல்லது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எது ஒத்துக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க சாப்பிட்டு பார்த்துதான் கண்டுபிடிக்கணும். நீங்க சாப்பிடும்போது உங்க உடம்பு சொல்லும், இது எனக்கு ஏத்துக்குது, இது எனக்கு ஏத்துக்கலன்னு நிச்சயமாக உங்க உடம்பு சொல்லும். அந்த உடம்பு சொல்றத கேட்கணும். அதுக்கு பேர் உள்ளுணர்வு, இன்ஸ்டிங்க்ட்னு பேர். அது வந்துங்க, நீங்க கட் ஃபீல்னு ஒண்ணு இருக்கு, கட் செல்லுன்னே ஒண்ணு இருக்கு நம்ம உடம்புல. கட் செல்லுன்னே இருக்கு. நீங்க ஒரு உணவை சாப்பிடும் போதே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த சாப்பாட்டு நாக்குல பட்டு வாயில உள்ள போறதை கவனிச்சீங்கன்னா, அந்த உள்ளுணர்வு சொல்லும், இது எனக்கு சரியில்லாத உணவு, இது என்னால் செரிமானம் செய்ய முடியாதுன்னு உங்க உடல் சொல்வதை நீங்கள் உணர முடியும், நீங்கள் கவனித்தால். ரைட், நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. சார் வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர். சார், நம்ம உயிருக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? அதாவது உயிருங்கிறதுலயே மனசு வந்துருதுங்க. உயிருக்கும் மனசுக்கும் சம்பந்தம். உடலும் உங்களுடைய எண்ணங்களும், உடலும் மனமும் சேர்ந்தது உயிர். பட் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்த்திருந்தாலும் நீங்க கேட்டுட்டீங்க, அதனால நான் சொல்றேன். இப்போ உயிர் அப்படிங்கிறதுங்க அழியாத தத்துவங்களில் ஒன்று. சரி, அழியாததான் முதல்ல தத்துவம்னு சொல்றோம். தத்துவம்னா எது? தத்துவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எது அழியாத ஒன்று, அதாவது தோற்றமும் இல்லாம முடிவும் இல்லாமல் இருப்பத தத்துவம்னு சொல்றோம். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தத்துவங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது 96 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லப்படும். இது எல்லாமே அவைலபிள். இதை பத்தி நாம அதிகமா பேச வேண்டியதில்லை. இது எல்லாமே அவைலபிள். நீங்க போய் 96 தத்துவங்கள் அடிச்சீங்கன்னா வரும். இப்ப நம்ம மேட்ரு அதல்ல. உயிருக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்குதா, உயிருக்கும் உடலுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா, உயிர் என்பது வேறு,
உங்க உடல் மனம் அப்படிங்கிறது உயிர் தொடர்பு படுத்துற ஒண்ணு. அப்ப இந்த உயிருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த உயிரினுடைய நோக்கத்தை நாம் உணர்ந்து செயல்படும் போது இந்த உயிரினுடைய நோக்கத்தை நீங்க உணர்றதுதான் மனம். அப்ப மனம் அப்படின்னா என்னன்னா எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எண்ணங்கள் அதிகமா இருந்ததுன்னா மனம். இப்போ ஒரே ஒரு டிராப் வாட்டர் இருந்தா அதை வாட்டர்னு சொல்றோம். கொஞ்சம் வாட்டரை சேர்ந்து இருக்கிறது என்னன்னு சொல்றீங்க? ஆறுன்னு சொல்றீங்க, கடல்னு சொல்றீங்க. அப்போ அந்த குவான்டிட்டி பேஸ்ட் அந்த குவான்டிட்டி தான் அதுக்கு பேரு. அந்த மாதிரி ஒரே ஒரு தாட் இருந்தா அது தாட் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு பேரு கலெக்டிவ் ஆஃப் தாட் இஸ் கால்டு மைண்ட். அப்போ உயிருக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்குதானா? தொடர்பு இருக்குது. ஆனால் நீங்க சிந்திக்கிற மாதிரி இந்த உயிர் அப்படிங்கிறது இருந்தா தான் மனம் வெளிப்படும், எண்ணங்கள் வெளிப்படும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உயிர் இருப்பின் மனம் வெளிப்படும். அந்த தொடர்பு தானே தவிர மனதை சரி பண்ணா உயிர் சரியாகுங்கிற அந்த டீப் கான்சியஸ்னஸ்ல போகாம உயிர் இருக்கும் பொழுது எண்ணங்கள் வெளிப்படுகிறது, மனம் வெளிப்படுகிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் இன்னும் நான் டீப்பரா, ஏன்னா இது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், இதை பத்தி இந்த வீடியோ நம்ம நிறைய ஷேர் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால என்னால இதுல பேச முடியல. பட் இதை பத்தி டீப்பா நம்ம பேசிக்கை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கும்போது இந்த உயிர், மனம், உடல் இதை பத்தி கொஞ்சம் டீப்பா நம்ம பார்ப்போம். ரைட்? அடுத்த கேள்விங்க. வேற கேள்வி? நீங்க என்ன நினைச்சு இந்த வகுப்புக்கு வந்தீங்க? நீங்க என்ன நினைச்சு வந்தீங்க? இந்த வகுப்புல என்ன எடுத்துக்கிட்டீங்க? புதிதாக வந்தவர்கள், புதிதாக இருப்பவர்கள், அதே மாதிரிங்க அடுத்த வகுப்புல இருந்து நீங்க என்ன நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறீங்களோ உங்க நேம் அதுல ரீநேமா இருக்கிற மாதிரி பார்த்து, உங்க மொபைல் நேமு, மாடல் நேம்லாம் இருக்கு, உங்களுடைய பேர் என்ன பேர்ல நீங்க ப்ரோக்ராமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த நேம்லயே உங்களுடைய லாகின் இருக்கிற மாதிரி பார்த்து. எஸ், புதிதாக வந்தவர்கள் என்ன நினைச்சு வந்தீங்க? என்ன எடுத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு இன்று என்ன எடுத்துக்கிட்டீங்க? சார். ஹலோ. ஹலோ. வணக்கம் பிரதர். சார், நான் போன வகுப்பு வந்தேன். ஓகே. வந்து இப்போ ஒரு வாரம் தான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு, திரும்ப அட்டன் பண்ண முடியல. இந்த வகுப்பு கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பார்ப்போம். மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. சந்தோஷம் பிரதர், சந்தோஷம். நெக்ஸ்ட். பிரதர், வணக்கம். வணக்கம் பிரதர். ஒரு பொதுவான கேள்வி. நம்ம ஒரு செயலை செய்யறதுக்காக ஒருத்தவங்ககிட்ட ஒரு வேலை கேட்குறோம். அவங்க செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிடுறாங்க அந்த தேதியில. அதுக்குரிய தொகையை நம்ம கொடுத்துட்றோம். ஆனா அந்த தேதியில அந்த வேலை அவங்க செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஃபோன் போட்டு கேட்டோம்னா, நேர்ல பார்த்தோ நான் மறந்துட்டேன், அந்த வேலையை என்னால் இப்போ செய்ய முடியாது, நான் 1 வாரமோ 10 நாள் கழிச்சு தான் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. பட் நம்மளுடைய வேலைகள் வந்து அதனால நிக்குது நிறையா. அது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத பேசுறாங்க. அந்த ரெஸ்பான்ஸ், அந்த வார்த்தைகளோ அந்த அவங்க செயல்பாடுகளோ நமக்கு வந்து ஒரு விதமான எரிச்சலையும் அந்த கோவங்கிற விஷயத்தையும் நமக்கு உண்டாகுது. அதனால நம்ம செய்யற எல்லா செயலுமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர நமக்கு டேமேஜா இருக்கு. அதை ஏன் அவங்க உணர மாட்டேங்கிறாங்க? ஏற்கனவே அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த கமிட்மெண்ட் ஏத்துக்காதனால நமக்கு அந்த கமிட்மெண்ட் அவங்க செய்யறதுனால நமக்கு டபுள் பங்க கோவம் வருது. ஸோ அதனால செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து நமக்கு எதிர்வினைகள் நிறைய வருது. அதுல இருந்து வெளியில வரும்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனா திரும்ப அங்கதான் நம்ம போய் சுத்தி உட்கார வைக்குது. சரி, அது எப்படி வெளியில வருதுன்னு புரியல bro. பொதுவான கேள்வி. இது வந்து 2 பாசிபிலிட்டி இருக்கு என்பதை நீங்க இப்ப கேட்கிற இதுல வந்து 2 பாசிபிலிட்டி. ஒண்ணு வந்து ஒரு நீங்க செய்யற வேலை அவங்க கொடுத்து அவங்க செஞ்சு முடிச்சாதான் நீங்க அடுத்த வேலையை செய்ய முடியுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா நீங்க இப்ப அந்த வேலையை வாங்கினாதான் அதோட தொடர்ச்சியா நீங்க வேற வேலை செய்ய வேண்டியது இருக்குன்னு வைங்களேன். அவங்க செஞ்சு முடிச்சாதான் நீங்க அடுத்த வேலையை செய்யணுங்கும் போது உங்களுக்கு இந்த டென்ஷன் ஆகும். ஒண்ணு, ரைட்டுங்களா?
இன்னொன்னு, எங்கேயாவது யாராவது ஒரு வேலைக்கு இருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல அவங்கள தவிர வேற யாருக்கிட்டையும் அதை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம அதை செய்யும் போதும் வேற வழி இருக்காது. அப்பவும் உங்களுக்கு இந்த 2 பாசிபிலிட்டி தான். நான் சொல்றது புரியுது? அந்த வேலையை அவங்கள தவிர வேற யாரும் செய்ய முடியாதுங்கும் போது நீங்க அங்கதான் அதுக்கு பணம் கொடுத்தா தான் வேலை நடக்குன்னா பணமும் கொடுத்துருவீங்க, வேலையை நடக்கலன்னா வேற யார்ட்டையும் போய் வாங்க முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, அந்த காரியம் கையெழுத்து ஆனாதான் இன்னொரு வேலையை செய்ய முடியுங்கிற ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த 2 வாய்ப்பு தான் நீங்க கேட்கிற கேள்வியில அடங்குது. கரெக்டுங்களா? உண்மைதான். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம யோசிக்கிறத விட, அவங்க என்ன நேச்சர்ல இருக்கிறாங்களோ அந்த நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு நாம அந்த காரியத்தை செயல்படுத்துறதுக்கு உண்டான தன்மையை நாம வளர்த்துக்கிறது தான் புத்திசாலி. இப்போ இப்படி நினைக்கும் பொழுது, இப்ப பணம் கொடுத்தா தாங்க அவர் கையெழுத்து போடுறாரு, அதுக்காக நான் போய் பணம் கேட்கிற பணத்தை கொடுக்க முடியுமா? கேட்கிற பணத்தை கொடுக்க முடியாது. இது செஞ்சாதான் அந்த வேலை நடக்குன்னு அவர் டிக்ளேர் பண்ணும்போது அதை செய்யுங்க. அப்போ எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு அந்த தன்மை நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது எல்லா நேரத்திலும் நடக்காது. சில குறிப்பிட்ட நேரங்கள்ல தான் உங்களுக்கு அந்த தடை வரும். அந்த தடை எப்பெல்லாம் வரும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு செயலை செய்யறதுக்கு நீங்க அங்க போகும் பொழுது நல்லா கவனிச்சு உங்க மூச்சை கவனிச்சுக்கிட்டு போனீங்கன்னா, உங்க மூச்சு பிரதானமாக நிதானமாக உள்மூச்சு வெளிமூச்சு கவனமாக இருந்ததுன்னா, அவர் என்ன காரணத்துக்கு தடை போடுறாரு, அவருக்கு என்ன செஞ்சா சரியா வருங்கிறது உங்களுக்கு அருமையா புரியும். இப்ப உங்க நோக்கம் பூரா என்னன்னா, போகும்போதே ஐயோ இவர் கையெழுத்து போடாம போயிடுவாரோ, இன்னைக்கு என்ன கேட்க போறாரோ, இன்னைக்கு என்ன பண்ண போறாரோங்கிற சிந்தனையில நீங்க போறீங்க. உங்க பிரச்சனை அங்க இருக்குது. உங்க பிரச்சனை அவரு கையெழுத்து போடாததுல இல்ல. நீங்க போகும்போது அதை வரவேற்றுட்டு போறீங்க. நீங்களே அதை விதை போட்டுட்டு போறீங்க. இன்னைக்கு என்ன நோ சொல்ல போறாரோ, இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போறாரோ. இது நான் சொன்னா லாஜிக் இல்லாத மாதிரிதான் தெரியும். இந்த வகுப்பு முடியும் போதுதான் தெரியும் இது எவ்வளவு பவர்ஃபுல்னு. நீ சொல்றது உண்மைதான். போகும்போதே நம்ம உள்ளுக்குள்ள விதையை போட்டுதான் போறோம். அதான் சொல்றேனே, நீங்க அந்த விதை போடும்போது உங்க மூச்சு, இதுக்கு பேரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க போய் நின்ன உடனே உங்களோட எனர்ஜியும் அவர் எனர்ஜி மேட்ச் ஆகணும். இங்க எண்ணமே தடை போட்டுக்கிட்டு போறீங்க, எப்படி அது மேட்ச் ஆகும்? அப்ப மூச்சை கவனிச்சுட்டு பிரதானமா போனீங்கன்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அங்க என்ன நடக்க இருக்குது, அங்க இருக்கிற பல மிராக்கள் நடக்குங்க. நீங்க போவீங்க, இது வரைக்கும் செய்யாதவங்க உங்களை பார்த்த உடனே கையெழுத்து போட்டு கொடுக்குறப்பா தன்மை இருக்கு. எல்லாமே இந்த அதிர்வுகள் தான், உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வுகள் தான். அதை கவனிச்சு செஞ்சு பாருங்க. நான் சொல்றத மட்டும் சரி பண்ணி செஞ்சு பாருங்க, எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. சரிங்க பிரதர், சரிங்க சரிங்க. சரி, நன்றி நன்றி. நெக்ஸ்ட் கேள்வி இருக்குங்களா? இது ஏன் பிரதர் 4 o'clock? பிரதர் இல்ல எதுக்காக இது நம்ம 4 o'clock இது நம்ம கண்டிப்பா பண்ணணும். என்னோட லேட் நைட் ஆயிடும். காலையில எந்திரிக்கிறதே நம்ம மினிமம் அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணுங்கிறதும் இருக்குல்ல. நம்மளால அதை கண்டினியூஸா இதை ஒரு ப்ராக்டிஸா எடுத்தோம்னா கூட லைஃப் டைமுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமாங்கிறதே ஒரு கொஸ்டின் தான். நாங்க அந்த அறிமுக வகுப்புல சொல்லியிருந்தோங்க, இது ஏன் 4 மணி அப்படின்னு. இது பெரிய கம்பசூத்திர ரகசியம், சிதம்பர ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் சொன்ன கொஞ்சம் யதார்த்தமா, நீங்க மத்த நேரம் எல்லாம் டிராபிக் ஜாம் இருக்கும், காலையில 4 மணிக்கு டிராபிக் ஜாம் இருக்காது, அதனால கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு சொன்னேன் நான். பட் அது சார்ந்த சில ஏர்லி மார்னிங் எப்பவுமேங்க இந்த ஆல்பா வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆல்பா வேவ்ஸ், அதாவது ஆல்பா பீட்டா டெல்டா தீட்டா அப்படின்னு ஒரு 4 வேவ்ஸ் இருக்கு, பிரெயின் வேவ்ஸ். இந்த ஆல்பா வேவ்ஸ் ஃபர்ஸ்ட் 23 மினிட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஓங்கி நிக்குதுன்னு டி சில்வா மைண்ட் செட்னு ஒரு புத்தகம் இருக்கு. அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அமெரிக்கன் மிலிட்ரிக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு சப்மிட் பண்ண ஒரு தீசிஸ் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அதை பத்தி நிறைய ஆல்பா வேவ்ஸை பத்தி நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு, ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்கு. இந்த முதல் 23 நிமிடங்கள் கொஞ்சம் ஆக்டிவா நீங்க சொல்றதை ரிசீவ் பண்ற தன்மை இருக்கிறதுனால அது 4 to 5:30 அப்படிங்கிறது ரொம்ப ஆப்டான நேரமா நாங்க எடுத்துக்கிட்டோம். இதுல ஒன்றும் ஸ்பெசிபிக் காரணம் மாயம் மந்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நாம செயல்படுறதுக்குண்டான நேரம் கூடுதலாக கிடைக்குதுங்கிற ஒரே ஒரு ரீசன் தான், வேற ஒண்ணும் கிடையாது.
என் லைஃபை நான் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய சேஞ்சஸ் வந்தது. 1 கோடி கடன்ல இருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சது. உறவுகள் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. தொழில அற்புதமான மாற்றங்கள் நடைபெற்றது. இது எல்லாத்துக்குமே எனக்கு அந்த காலையில நடக்கிற அந்த கூடுதலான 3.5 மணி நேரம் கூடுதலாக கிடைக்கிறது எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. அதை நீங்கள் சுவைக்கணும்ங்கிறது நோக்கத்துல தான் நம்ம கொடுக்குறோம். இதை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க விருப்பம். இந்த 21 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க விருப்பம். ஏன்னா இந்த 21 நாள்லயே உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். இன்னைக்கு நான் இதை செய்யலைன்னா என்னுடைய செயல்தான் காரணம்ங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப நம்ம யாரையும் குற்றம் சாட மாட்டோம். அதனால இந்த வகுப்பு 4 மணிக்கு வச்சிருக்கிறோமே தவிர இதுல ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் ஒன்றும் கிடையாது. வி ஹாவ் ரீசன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அந்த 4 மணிக்கு. ரைட்? மகிழ்ச்சிங்க. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா ரூமை க்ளோஸ் பண்ணலாங்க. Shall we close the room? மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ் வாழ குருவின் பாதம் தட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேன். உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்படட்டும் செயற்படட்டும் செயற்படட்டும். வாழ்க வளமுடனும் விழிப்புடனும். நாளை காலை 4 மணிக்கு சந்திப்போம். நன்றி. நன்றிங்க பிரதர். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.